பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की स्तुति हो। இந்த மனமகிழ்ச்சி நாளிலே தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்து தேவனுக்கு ஆராதனை செலுத்த அருமை ஆண்டவர் கிருபை செய்த பெரும்புக்காய் நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. इस खुशी के दिन पर परमेश्वर के नाम को महिमा करने के लिए परमेश्वर ने अनुग्रह किया, इसलिए धन्यवाद। தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் அற்புதமாய் பாதுகாத்து வருகிறார். परमेश्वर एक एक दिन हमें अद्भुत तरीके से चलाकर आता है। நம்மை அவர் சந்தித்த நாள் முதல் हमें जब से उन्होंने उद्धार किया, இந்நாள் வரையிலும் தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறார். तब से लेके अब तक परमेश्वर अभी तक हमें चलाता है। இதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ये हम अच्छे रीति से जानते हैं। தேவன் எதற்காக நம்மை சந்தித்தாரோ, परमेश्वर जिस कारण के लिए हमें उद्धार किया, எதற்காக ரட்சித்தாரோ, जिस कारण के लिए हमें उद्धार किया, அந்த காரியத்தில் நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். उस कार्य में परमेश्वर को हम सच्चाई रीति से जीना आवश्यक है। தேவன் நம்மிடத்திலே அவர் अनेक காரியங்களை எதிர்பார்க்கிறார். परमेश्वर हमारे पास बहुत सारे जो कार्य है जो है वो चाहते हैं। எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுக்கு கீழ்ப்படிதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். और हर एक बात में परमेश्वर ये चाहते हैं कि हम आदि मानकर चले। ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நாம் அப்படியே கீழ்ப்படிவோமானால், परमेश्वर जो भी कहता है उसके अगर आधीन मानकर चले तो நிச்சயமாய் நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். निश्चय हमें आशीष होगा करके परमेश्वर कहते हैं। ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லிவிட்டால், और जो है परमेश्वर की वचन अगर ने एक कार्य कहा तो, அல்லது ஆண்டவர் சொல்லிவிட்டால், अगर परमेश्वर ने कहा तो அதை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். वो निश्चय पूरा करेगा। அதற்கு நமக்கு ஆண்டவர் மீது அன்பும் வேண்டும், விசுவாசமும் வேண்டும். और उस कार्य के लिए हमें परमेश्वर से प्रेम करना आवश्यक है, परमेश्वर पर विश्वास करना भी आवश्यक है। நம்முடைய தாய் தகப்பன் மீது நமக்கு அன்பு இருந்தால் நாம் அவர்களுக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் செய்ய மாட்டோம். देखो, हमारे माता पिता पर हम प्रेम करते हैं, इसके लिए उनके विरुद्ध के कार्य तो हम करते नहीं। அவர்கள் கீழ்ப்படியாவிட்டால், अगर हम उनके आधीन नहीं मान के चले, அவர்கள் அழுது கூப்பாடு போட்டாலும் எதையாவது செய்து கொண்டிருப்பார்கள். और अपने माता पिता फिर रोएंगे या फिर कुछ ना कुछ तो करेंगे अगर हम उनके सुनेंगे नहीं तो। எப்பொழுது அவர்கள் மீது அன்பு இருக்கிறதோ, अगर जब जब हम प्रेम करें, அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் எப்பொழுது விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ, और जब जब वो जो कहते हैं वो हम विश्वास कर मान ले, அப்பொழுது இவர்கள் தீமைகள் செய்ய மாட்டார்கள். तो ये लोग बुराई नहीं करते हैं। இவர்கள் குறித்த அந்த பெற்றோர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். और इन लोगों के बारे में जो माता पिता को भी खुशी होगी, இவர்களுக்காக அவர்கள் எல்லாவற்றையும் செய்ய ஆயத்தமாயிருப்பார்கள். और इन लोगों के लिए माता पिता कुछ भी करने के लिए तैयार हो நம்முடைய जाते हैं। ஆண்டவராகிய இயேசுவிடத்திலிருந்து நாம் கற்றிருக்கிறோம். ये यीशु मसीह से हम ये सीखते हैं। நம்முடைய தேவன் நமக்கு இவர்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். परमेश्वर हमें सब सिखाता है। இப்பொழுது தேவனுடைய வசனத்தை நாம் பார்ப்போமாக. अब वचन की ओर हम ध्यान दें। ஆதியாகமம் 22 அதிகாரம் उत्पत्ति 22 18 வசனத்தை ஒருவர் எழுந்து சத்தமாக வாசிக்கலாம். 18 को उठकर तेजी से पढ़ सकते हैं। उत्पत्ति 22 अध्याय 18वां वचन। நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் तूने मेरी बात मानी, इसलिए உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் இங்கே पृथ्वी की சொல்லுகிறார். सारी जातियां तेरे वंश के कारण धन्य माने जाएगी करके लिखा गया है। நான் தான் ஜீவனுள்ள தேவன், मैं जीवित परमेश्वर, என்னை காட்டிலும் இந்த உலகத்தில் வேறு யாரும் அல்ல, எதுவுமே பெரியது இல்லை. मेरे से बड़ा इस दुनिया में कुछ भी नहीं कर परमेश्वर कहते हैं। ஆனபடினால் என் மீது நான் சத்தியம் பண்ணி தருகிறேன், इसलिए मैं मेरे ऊपर सत्य करके तुम्हें देता हूं என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். ऐसा परमेश्वर कहते हैं। நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் என்று இங்கே வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. तूने मेरी बातें को मान के चला कर यहाँ पर लिखा गया है। கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. परमेश्वर की बात को मानना, परमेश्वर की बात को के अधीन होना शास्त्र में लिखा गया है। ஆபிரகாமை குறித்து பார்க்கின்ற பொழுது इब्राहिम के बारे में जब देखते हैं, அவரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். उन्हें परमेश्वर ने चुना। அவரை தெரிந்து கொண்டு அழைத்த உடனே जब परमेश्वर ने उन्हें चुना और उनको बुलावट दिया, ஆபிரகாம் நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், इब्राहिम को देखकर परमेश्वर कहते हैं, தேசத்தையும் तू तेरे देश को, இனத்தையும் तेरे जाति को, உன் தகப்பன் வீட்டையும் तेरे पिताजी के घर को நீ விட்டு புறப்பட்டு விடு. ये सब छोड़कर निकला। இவற்றெல்லாம் விட்டு நீ புறப்பட ये வேண்டும். सब छोड़कर तू निकला। நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. मैं तुझे देश को जो दिखाता हूँ वो देश को निकल चल।
நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், मैं तुझे बड़ी जाति बनाऊंगा, உன்னை ஆசீர்வதித்து आशीष करूंगा, உன் பேரை तेरे பெருமைப்படுத்துவேன், नाम को ऊंचा करूंगा, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். तू आशीष बना रहेगा। இன்னும் अनेक ஆசீர்வாதங்களை அவர் அங்கே சொல்லுகிறார். बहुत सारा आशीष को परमेश्वर वहां पर कहते हैं। ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ, जो परमेश्वर कहते हैं, நாம் ஒவ்வொரு குறித்தும் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ एक के बारे में परमेश्वर ने क्या योजना बनाया है, அதை நாம் செய்கின்ற பொழுது वो जब हम करते हैं, அவர் நம்மை ஆசீர்வதிப்போம் என்று சொல்லுகிறார். वो हमें आशीष करेगा करके लिखा गया है। உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், मुझे आशीष करते ही आशीष உன்னை करूंगा, பெரிய ஜாதியாக மாற்றுவேன், बड़ा जाति बनाऊंगा, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், तेरे नाम को ऊंचा करूंगा, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். तू आशीषित होगा। அப்ப நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் சுதந்திரித்துக் கொள்வதற்கு अगर परमेश्वर के आशीष को भरपूर रीति से हमें प्राप्त करना है तो ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ परमेश्वर जो हमसे कहते हैं அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். उसके आधीन मानकर चलना सबसे पहले हमें सीखना है। இதைத்தான் நாங்க ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் சொன்ன உடனே इब्राहिम को परमेश्वर ये कहते हैं, அவர் அதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ऐसे ही आधीन मानकर चला कर देखते हैं। ஆபிரகாம் அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்னபடியே புறப்பட்டு போனார் என்று எழுதப்பட்டுள்ளது. इब्राहिम ऐसे के ऐसे ही आधीन मानकर जैसा पिताजी ने जैसा परमेश्वर ने कहा वैसे ही निकल कर चला। வீட்டை விட்டு போகிறோமே, घर छोड़कर तो जाना है, குடும்பத்தை விட்டு போகிறோமே, तुमको छोड़कर जाना है, எங்கே போகிறோம் என்று தெரியாது. कहाँ जा रहे पता नहीं, ஆனால் சொல்லுகிறவர் ஆண்டவர் சொல்லுகிறார், परंतु बोलने वाला तो परमेश्वर நான் कहता உனக்கு है, காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. मैं तुझे जो देश को दिखाता हूँ देश को निकल चल। நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அநேக காரியங்களை காண்பிக்கிறார். हम एक एक को परमेश्वर अलग अलग कार्य बताते हैं। நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்கட்டும், पवित्र जिंदगी हो, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், आत्मिक जिंदगी हो, நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், हमारी कुटुंबिक जिंदगी हो, நம்முடைய வேலையாக இருக்கட்டும், हमारी काम हो, நம்முடைய தொழிலாக இருக்கட்டும், हमारी धंधा हो, எல்லாரையும் ஆண்டவர் கண்டிப்பாக அவர் நடத்துகிறார். सभी को परमेश्वर चलाता है, அநேக வேத வசனங்களை கொண்டு பேசுகிறார். वचन के द्वारा बात करता है। அப்ப இதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது அது நம்முடைய கடமையாய் और இருக்கிறது. इसको आधीन मानकर चलना ये हमारे ऊपर आया हुआ फर्ज है। அவர் அப்படியே கீழ்ப்படிந்து போனார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. इब्राहिम ऐसी आधीन मानकर चला कर शास्त्र कहती है। நாம் ஆபிரகாமின் சந்ததியில் வந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. इब्राहिम के संतान पर हम सब आए हुए कर शास्त्र कहती है। ஆண்டவர் அப்படி ஆபிரகாம் அப்படி கீழ்ப்படிந்தார். इब्राहिम ऐसी आधीन मानकर चला। கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் வந்த உடனே और जब दर्शन पर परमेश्वर का वचन इब्राहिम को आया तो அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? परमेश्वर क्या कहते हैं? ஆபிரகாம் நீ பயப்படாதே, हे इब्राहिम तू मत डर, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று मैं तेरा ढाल और मैं तेरा बल हूं कर वो कहता है। ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே சொல்லுகிறார். और उत्पत्ति 15:1 पर परमेश्वर कहते हैं, ஆண்டவர் சொல்லுகிறார், और परमेश्वर कहता है ஆபிரகாம் நீ பயப்படாதே. इब्राहिम मत डर। நம்ம ஒவ்வொரு பார்த்து அப்படி சொல்லுறார், ஒவ்வொரு பேர்கள் நீங்கள் பயப்படாதீர்கள். परमेश्वर हम एक एक को नाम लेकर ये कहता है कि तुम मत डर, நான் உன்னை பயப்படாதே, मत डर, நான் உனக்கு கேடகமும் மகாபரிய பலனுமாய் मैं இருக்கிறேன், तेरी ढाल और तेरी अत्यंत बड़ा प्रतिफल हूं, உனக்கு எல்லாத்துக்கும் எல்லாமா நான் இருக்கிறேன். तेरे लिए सब कुछ में सब कुछ तो मैं हूं। அப்ப இந்த ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார்? इब्राहिम क्या कहता है? ஆண்டவரே हे परमेश्वर, அடியானுக்கு என்ன தருவீர்? हे परमेश्वर तू मुझे क्या देगा? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. मेरा तो कोई संतान नहीं है, तू मुझे क्या देगा कर इब्राहिम परमेश्वर से पूछता है। ஆண்டவர் சொன்ன உடனே புறப்பட்டு போய்விட்டார். और परमेश्वर कहते ही वो निकल कर चला। ஆண்டவர் சந்திக்கிறார், परमेश्वर आकर भेंट करते हैं, ஆண்டவரோடு பேசுகிறார். परमेश्वर से बात करता है। அவர் சொன்ன உடனே तो ये कहते ही அப்பொழுது ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், परमेश्वर कहते हैं, ஆண்டவரே நீர் கர்த்தராகிய தேவரீர் அடியானுக்கு என்ன தருவீர்? इब्राहिम परमेश्वर से पूछता है कि हे परमेश्वर तू मुझे क्या देगा? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, मेरा तो कोई संतान नहीं, என்னுடைய வீட்டில் இருக்க வேலைக்காரன் தான் எனக்கு பிள்ளையோ என்ற மாதிரி அவர் பேசுகிறார். वो बोल रहा है कि क्या मेरे घर पे जो नौकर के बच्चे वही मेरे बच्चे हैं क्या करके वैसा बात करता है वो। அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உடனே உண்டாகி, तब परमेश्वर का वचन जो है शब्द उसको तुरंत आकर, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல ये तेरा बेटा नहीं என்று சொல்லி அவனை வெளியே அழைக்கிற, வீட்டிலிருந்து வெளியே வா. और वो बोलता है कि ये तेरे संतान नहीं कर उससे बोलते हैं कि तू घर से बाहर आ, बाहर बुलाता है। சர்வ வல்லமுள்ள தேவன், मैं सर्वशक्तिमान परमेश्वर, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ऐसा कुछ कोई कार्य नहीं है जो मैं से हो नहीं सकती। நம்ம எல்லாரும் பார்த்தா ஆண்டவர் அப்படித்தான் சொல்லுகிறார். हम सबको देखकर परमेश्वर यही कहते हैं, நீங்கள் பயப்படாதிருங்கள், मत डरो, நீங்கள் கலங்காதிருங்கள், मत कापो, நான் உங்களை அழைத்திருக்கிறேன், मैं तुम्हें बुलाया हूँ, நான் உங்களை मैं தெரிந்தெடுத்திருக்கிறேன், तुम्हें चुना हूँ, நான் அற்புதம் செய்யக்கூடிய தேவன், मैं
मैं है अद्भुत करने वाला நான் परमेश्वर, அதிசயங்களை செய்யக்கூடிய मैं தேவன், आश्चर्य काम करने वाला உங்களுடைய परमेश्वर, வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தேவன். तुम्हारे जिंदगी भर मैं भलाई करूंगा। நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல मैं तुमसे प्रेम करता हूं जैसे நீங்களும் என்னிடத்தில் அன்பு கூறுங்க. आप लोग मेरे से प्रेम करो। என்னுடைய வார்த்தை நீங்கள் கை கொண்டு நடவுங்கள். मेरा वचन को आधीन मानकर चलो। இவர் ஒரு பிள்ளையை தங்கிட்ட ஆண்டு பிள்ளை இல்லையே, எனக்கு நீர் என்ன தருவே, பிள்ளை இல்லையே என்று கேட்கிறார். इब्राहिम ने पूछा मेरे पास एक भी संतान नहीं है, एक बच्चा तो दो कर उसने पूछा। ஆண்டவர் வீட்டை விட்டு வெளியே அழைக்கிறார். परमेश्वर ने कहा घर से बाहर आ। ஆபிரகாம் நீ வெளியே வா, इब्राहिम तू बाहर आ। நீ வானத்தை அண்ணாந்து பார், बोला आकाश की ओर तू ताक कर देख। இந்த நட்சத்திரங்களை உன்னால என்ன கூடுமானால் அவைகளை எண்ணு. तू ये तारंगन जितने भी है आकाश में इसको तू गिन सकता है तो गिन के दिखा। பாட்டி கேட்கிற அந்த நட்சத்திரங்களும் உன்னை எண்ண முடியுமா, எனக்கு எண்ணி சொல்லு, எண்ணுன்னு சொல்லுகிறார். उसे खड़ा करके परमेश्वर पूछते आकाश में जितने भी तारंगन है हो सके तो तू गिन के दिखा। என்று சொன்னுடனே இவர் அப்படியே சுத்தி சுத்தி பார்த்திருப்பார். ये बोलते ये भी घूम घूम कर देखा रहेगा, எங்க பார்த்தாலும் நட்சத்திரங்கள், இது யாரால் எண்ண முடியும்? कहा जहां भी देखा तारा है इतने सारे कैसे से गिन सके। எல்லாவற்றையும் பார்த்து விட்டு ஆண்டவரை பார்த்திருப்பார். सब कुछ देखकर वो परमेश्वर की ओर देखता है। பின்பு ஆண்டவர் அவனை நோக்கி परमेश्वर उसे देखकर உன் சந்ததி குணமாய் இருக்கும் என்றார். और वो कहता है कि तेरी संतान तेरी वंश भी ऐसे ही होगी कर कहता है। ஹalleluya. हालेलुया। உன் ஒரு பிள்ளை கூட இல்ல, एक संतान तेरे पास नहीं, கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் ஆகி கொண்டே இருக்கிறது. अब जो है तेरी विवाह होकर तो है कि ऑलमोस्ट हम देखते हैं कि 74 इयर्स। ஆண்டவர் கூப்பிட்டார், வந்து விட்டேன். हाँ परमेश्वर बुलाया आया। ஆண்டவர் வல்லமை உள்ள தேவன் தான். हाँ परमेश्वर सामर्थ्य परमेश्वर இன்னும் எனக்கு தரவில்லை. अभी तक मुझे बच्चा नहीं दिया। எப்படி என்றால் அவருக்கு இருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் எனக்கு பிள்ளை இல்லையே, பிள்ளை தாரும் என்று கேட்கிறார். उन्हें तो लगा ही होगा, परंतु उन्होंने कहा कि चलो परमेश्वर से पूछते हैं, परमेश्वर मुझे संतान दे। அப்ப நம்ம ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளையை தான் நம்ம நினைச்சு ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். हम तो एक बच्चा दो बच्चे सोचकर परमेश्वर से पूछते हैं। நம்மை குறித்து ஆண்டவருடைய திட்டம் அது பெரிய திட்டமாக இருக்கலாம். हमारे बारे में परमेश्वर की योजना क्या है, वो बड़ी योजना है। அவர் நம்ம குறித்து பெரிய பெரிய திட்டங்களை அவர் बड़ी வைத்திருக்கிறார். बड़ी योजना किया है। அதை நாம் அறிந்து கொள்வது அது மிகவும் கடினமாக சில வேளைகளை காணப்படலாம். कभी कभी उसे समझना मुश्किल हो जाता है, ஆனால் நிச்சயமாக நம்மை அழைத்த தேவன் परंतु निश्चय बुलाया परमेश्वर, நமக்காக ஒரு திட்டங்களை வைத்திருக்கிறார். हमारे लिए योजना बनाया है। ஏசாயா 55 அதிகாரம் ईसाया 55 अध्याय 9 வசனத்தை வாசிக்கலாம். 9 वचनों को ही पढ़ सकते हैं। ईसाया 55:9। பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और परमेश्वर कहते हैं क्योंकि मेरी और तुम्हारी गति में और मेरे और तुम्हारे सोच विचारों में आकाश और पृथ्वी का अंतर है। நாம் ஆண்டவரை பற்றி ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நாம் அறிந்திருக்கிறோம். हम परमेश्वर के बारे में थोड़ा बहुत ही जानते हैं, ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर हमारे बारे में एक योजना रखा है, நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். अच्छे से जान लो। நம்மை ஆண்டவர் சந்தித்திருக்கிறார், परमेश्वर ने उद्धार किया, நம்மை ரட்சித்திருக்கிறார். हमें वहां पर उद्धार करके लाया। அவர் சாதாரண தேவன் அல்ல, परमेश्वर साधारण परमेश्वर नहीं है। நம்ம ஒவ்வொரு குறித்தும் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வேண்டும். हम एक एक के बारे में परमेश्वर के पास योजना है कर हमें जानना आवश्यक है। பூமியிலிருந்து வானம் எவ்வளவோ உயரமாக இருக்கிறது, पृथ्वी से आकाश के बीच कितनी दूरी है। நீங்கள் கொஞ்சம் தான் சிந்திக்கிறீர்கள், आप लोग थोड़ा सोचते हो, அப்படி உங்கள் வழிகளை பார்க்கலாம் என் வழிகளும், आप जो सोचते हो वो मार्ग और मेरे मार्ग में எப்படி பூமியிலிருந்து வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ पृथ्वी से आकाश कितनी दूरी है। அப்படி உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். तुम्हारी विचार और मेरे विचार में इतना फर्क है कर परमेश्वर कहते हैं। ஆண்டவர் ஒவ்வொரு குறித்தும் ஒரு திட்டம் வைத்திருப்பார். एक एक के बारे में परमेश्वर योजना रखते हैं। அந்த திட்டத்தை செய்கின்ற அதை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது, जब हम वो योजना पूरा करते हैं, அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது अपने आप को सौंपते हैं, तब நமக்கு சில வேளை புரியலாம் புரியாமலும் இருக்கலாம். कभी कभी हमें समझ सकता है या ना समझ हो सकता है। ஆண்டவர் சொன்னார், அந்த வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணி எனக்கு சொல்லு என்று
ஆபிரகாமிடத்திலே சொன்னார். परमेश्वर ने इब्राहिम से कहा, ये आकाश में कितने तारंगन है, तेरे से गिनती होगी तो गिन के मुझे दिखा. உன்னுடைய சந்ததி இப்படித்தான் இருக்கும். तेरी संतान भी ऐसी होगी. அதே ஆபிரகாம் விசுவாசித்தார். उसी इब्राहिम विश्वास किया. அதே தேவன் நீதியாக எண்ணினார் என்று எழுதப்பட்டுள்ளது. परमेश्वर ने उस विश्वास को धर्मी के समान माना. நமக்கு தெரிய வேண்டும், हमें जानना है, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், हम उद्धार पाए, அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். उनके संतान है. நம்மை குறித்து ஆண்டவர் பெரிய பெரிய திட்டங்களை வைத்திருப்பார். हमारे बारे में परमेश्वर ने बड़ी बड़ी योजना रखा है. நாம் ஆண்டவரிடத்திலே அன்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். परमेश्वर से प्रेम करना है, அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். पर विश्वास रखना है. இப்ப பாருங்க, பக்தன் நோவாவுக்கு नूह जो है भक्त है, ஆண்டவர் சொன்னார், परमेश्वर कहते हैं, இந்த பூமியை நான் பார்க்கிறேன், इस पृथ्वी को देखता हूँ, எல்லாருடைய வழிகளும் சீர்கெட்டு போய்விட்டது. सभी का जो मार्ग है खराब हो चुका है. நான் அந்த உலகத்தை அழிக்க போகிறேன். इस जो है दुनिया को मैं नाश करने वाला நீ हूँ. ஒரு பெரிய கப்பலை உண்டு பண்ணு என்றார். तू बड़ा एक नाव को बना कर परमेश्वर நீ நீதிமானாய் இருக்கிறாய், धर्मी है, நீ கர்த்தருக்கு பயப்படுவனாய் இருக்கிறாய். परमेश्वर का भय मानकर चल रहा है. ஆனபடினாலே इसलिए நான் சில காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. कुछ कार्य करना आवश्यक है. நீ ஒரு பெரிய கப்பலை உண்டு பண்ணு, एक बड़ा नाव बना, அதுல உன்னை பாதுகாக்க வேண்டும். एक जहाज बना के तुझे अपने आप को உலகத்தில் बचाना அத்தனை है. மிருகங்கள் பறவை பட்சிகளை பாதுகாக்க வேண்டும். दुनिया के जितने भी है पक्षियां, जितने भी है जीव जंतु, उन्हें भी बचाना है. ஆண்டவர் வேற எதையுமே அவர் கேட்கவில்லை. ஆண்டவர் और कुछ पूछा नहीं परमेश्वर से. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் 1000 வாக்குத்தத்தங்களை கொடுத்தாலும் परमेश्वर ने आज हमें हजारों वादाएं दिया है. நமக்கு இருக்கிறது இவ்வளவுக்கான மூலதான். हमारी एक छोटी बुद्धि है, நம்ம 1000 கேள்வி கேட்கிறோம். 1000 प्रश्न पूछते हैं हम. அந்த காலத்துல பைபிள் கிடையாது, उस समय पर बाइबल था नहीं, இவ்வளவு பிரசங்கம் கிடையாது, इतना प्रचार नहीं था. ஆண்டவர் சொன்னதை அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்தார்கள். परमेश्वर ने जो कहा वैसे ही मानकर चले. இன்னைக்கு வேதத்தை எழுதி ஆண்டவர் கையில கொடுத்திருக்கிறார். शास्त्रों को लिखा प्रभु ने हाथ में दिया है. ஏராளமான பிரசங்கம் பண்ணி சொல்லுகிறோம். बहुत सारे प्रचार होती है. நடந்த சம்பவங்களை விளக்கி காண்பிக்கிறோம். जो हुआ संभावना को हम दृष्टांत करके दिखाते हैं. பரிசுத்தமாய் வாழ்ந்தவனுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை இருக்கும். पवित्र से जियो तो पवित्र जिंदगी நீ होगी. பாவத்தில் போனால் பாவமான வாழ்க்கை சாத்தான் உன்னோட கூட இருப்பான். अगर पाप की जिंदगी में डूब गए तो शैतान तुम्हें निकाल लेगा. அவன் உன்னை சுளையினால் புடைக்கிறது போல புடைத்து விடுவான். और तुम्हें वो है कि इस तरह हम देखते कि जो आकाश जो शैतान तुम्हें उटपटांग करेगा. நீ ஆண்டவருக்கு பயந்து परमेश्वर के भय मानकर அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தால், और परमेश्वर की भय मानकर परमेश्वर के वचन के मानकर चले तो நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை அவர் நம்மிலே நிறைவேற்றுவார். तुम्हारे बारे में हमारे बारे में जो भी विचार योजना रखा है वो पूरा இந்த करेगा. நோவாவுக்கு சொன்ன உடனே इस नूह को परमेश्वर ने कहा, தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தென்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उत्पत्ति 6:22 में लिखा कि परमेश्वर ने नूह को जो जो भी आज्ञा दिया वो सारा आज्ञा को मानकर उसने पूरा किया कर हम देखते हैं. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். பாருங்க, தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். और नूह ने जैसा परमेश्वर ने आज्ञा दी वो सारा पूरा कर खत्म किया. அவனுக்கு என்ன ஏதுன்னு புரியவில்லை. उससे कुछ समझ नहीं आया. ஆண்டவர்கிட்ட வந்து கேள்வி கேட்கவில்லை. परमेश्वर से क्वेश्चन नहीं पूछा. அவர் வந்து அந்த இருந்த நாட்களிலே அவர் வந்து நீதிமானும் உத்தமனும் சன்மார்க்கனுமா இருந்தாராம். और उस समय पर हम देखते हैं कि वो धर्मी, परमेश्वर के वचन में चलने वाला और अधर्म से हटकर चलने वाला था. அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் அப்படியே கீழ்ப்படிந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. परमेश्वर के वचन के ऐसी आधीन मानकर चला कर நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே காரியம், हम जो है जानना एक ही चीज है. எந்த ஒரு காரியமும் கர்த்தருடைய வார்த்தையா, கர்த்தர் சொல்லிவிட்டாரா, நமக்கு போதித்து விட்டார்களா, அதற்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். हमें अगर प्रचार किया गया है, वचन दिया गया है, तो वैसे ही आधीन मानकर हमें चलना है. அவர் நீதிமானாய் காணப்பட்டார். धर्मी था. அவர் நீதியை குறித்து பிரசங்கித்தார் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். धर्मी के बारे में प्रचार किया कर पतरस जो प्रेरित वो लिखते हैं. அவர் நீதிமானாயும் இருந்தார், धर्मी था, பரிசுத்தவானாயும் இருந்தார், पवित्र जिंदगी ஆண்டவருக்கு பிரியமுள்ளவராய் ஜீவித்தார். परमेश्वर के प्रिय जिया. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து எதை செய்ய சொன்னாரோ அதை செய்தார். जो परमेश्वर ने कहा उसके ऐसे ही आधीन मानकर चला. எனவே ஒரு குடும்பத்தோடு அவர் பாதுகாக்கப்பட்டார். इसीलिए अपने कुटुंब के साथ बचाया गया. ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது, परमेश्वर जब कहते हैं உங்கள் நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, तुम्हारी सोच मेरी सोच नहीं, உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல, तुम्हारी चाल चलन मेरी चाल चलन नहीं. என்னுடைய வழிகள் நினைவுகளும் உங்களை காட்டிலும் அது பூமிக்கு வானம் எவ்வளவு அவ்வளவு உயரமாய் அவ்வளவு பெரியதா உங்களை குறித்து நான் திட்டம் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். मेरे रास्ता और मेरे विचार तुमसे अलग है और जो पृथ्वी और आकाश उसमें कितनी दूरी है उतनी ही दूर है. நீ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ आप लोग में से कितने लोग विश्वास करते हैं?
என்னை குறித்து ஆண்டவர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். कि मेरे बारे में परमेश्वर का योजना बड़ा है करके कितने लोग विश्वास करते हैं? பின்னால் உள்ள சகோதரர் அவர் தான் ஜான் தான் கையை தூக்குறார். அவர் பிரசங்கத்தை நல்லா கவனிக்கிறார், கேள்வி கேட்டோன்னு கை தூக்குறார். भाई जॉन ने जो वो जब प्रचार सुनते ही वो उन्होंने तुरंत हाथ எத்தனை उठाया। பேர் விசுவாசிங்க? நான் விசுவாசிக்கிறேன். என் மத்த எல்லாம் நீ விசுவாசிக்கிறா இல்லன்னு எனக்கு தெரியல. कितने लोग विश्वास करते हैं पता नहीं, कोई हाथ तो उठाया नहीं। உங்களுக்கு பிரசங்கத்தை ரெடி பண்ணிட்டு வந்து உங்களுக்கு தெளிவா நான் போதிக்கிறேன். आपको प्रचार कर मैं तैयार कर आपको स्पष्ट, ரொம்ப முக்கியமான பிரசங்கம். ये बहुत मुख्य एक நம்ம प्रचार। ஒவ்வொரு குறித்து ஆண்டவர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். हम एक एक के बारे में परमेश्वर ने बड़ा योजना रखा है, ये हम सबको जानना है। ஆண்டவர் நம்ம சும்மா ரட்சித்து விட்டு எது ஒண்ணு இல்லாமல் சும்மா தெருவில் விடுவதற்கு நம்ம இந்த ஆண்டவர் சந்திக்கவில்லை. ऐसे उद्धार करके तुम्हें रोड पर छोड़ देगा, ऐसा परमेश्वर ने उद्धार नहीं किया। பிரசங்கத்தை கவனமா கேட்டு இருதயத்துல பதித்து அதன்படி செய்ய ஆரம்பித்தால் நீங்கள் உண்மையிலே பெரிய ஆட்களாய் மாறிவிடுவீர்கள். प्रचार जो किया जाता है उसको आप लोग ऐसे सुनकर हृदय में ग्रहण कर वैसे करने लगेंगे तो आप बड़े हो அந்த जाओगे। விதை உங்கள் உள்ளத்திலே விதைக்கப்பட்டால் மாத்திரம்தான் அது செடியாகி மரமாகி கனி கொடுக்குமே ये जो ஒழிய बीज यहाँ पर दिया जा रहा है वो आपके हृदय पर बोया जाएगा, तब वो वहां से फल होगा, वहां से वृक्ष இந்த बनेगा। கர்த்தருடைய வசனமாகிய விதை உங்களுடைய இருதயத்திலே போகாவிட்டால் परमेश्वर की वचन जो बीज है आपके हृदय में नहीं गई तो நீங்கள் எவ்வளவு காலமாய் கனி கொடுக்க முடியாது. आप अगर कितने साल भी आप लोग फल नहीं दे सकते। சிலர் நீங்கள் கனி கொடுக்கலாம், कुछ समय आप फल दे सकते हैं, ஆனால் அது கசப்பான கனி என்று ஆண்டவர் எழுதி வைத்துள்ளார். परंतु वो है कि हम देखते कड़वा फल भी हो सकता है। இந்த தோட்டத்துக்கு நான் எல்லா வேலைகளையும் செய்தேன், इस बगीचे में मैंने सारा कार्य किया இது நல்ல கனி தரும் என்று நான் எதிர்பார்த்திருக்க और मैंने तो चाहा कि एक अच्छा फल ये वृक्ष देगा, இக்கசப்பான பழங்களை தந்தது என்ன? और ये कड़वा फल क्यों दे रहा है? அப்ப சிலருடைய வாழ்க்கையில அவர்கள் கசப்பான பழங்களை தான் கொடுக்கிறார்கள். कुछ लोग अपनी जिंदगी में केवल कड़वा फल ही दे रहे हैं। அப்படி இருக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ऐसे नहीं होना करके परमेश्वर कहते हैं। சத்தியத்தை கேட்ட உடனே சத்தியத்துக்கு தங்களை உட்படுத்தி सत्य को सुनते ही सत्य को ऐसे मानकर கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर के वचन के अनुसार जीना आप लोग सीखना है। அப்பொழுதே நாம் நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட முடியும். अच्छी फल देने की ओर से हम बदलेंगे। கர்த்தருடைய வார்த்தை உடனே கீழ்ப்படிய வேண்டும். परमेश्वर के वचन को तुरंत आधीन मानना है। கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து விட்டார்கள். जो लोग भी वचन के आधीन नहीं मानते वे लोग आशीष खो जाते हैं। உங்களுக்கு சவுல் ராஜா பத்தி தெரியும். सौल राजा के बारे में पता है? அவரை தேவன் அழைத்து அவரை ராஜாவாக ஏற்படுத்தினார். परमेश्वर ने बुलाया, राजा बनाया, அவர் ராஜாவாகத்தான் இருந்தார். वो राजा था, ராஜாதான் வைத்திருந்தார். उसे राजा ही बना के रखा था शाऊल को। நிறைய காரியத்தை ஆண்டவருக்கு கொஞ்ச நாள் செய்து கொண்டிருந்தார். और जो परमेश्वर ने बताया वो कार्य कुछ दिन तक कर रहा था। எல்லா வசதி எல்லா இதெல்லாம் வந்தோன்னா ராஜா தானே நாம நினைச்சே செய்யலாம், யாரு கேட்க முடியும், துணிஞ்சிட்டாரு பாருங்க. उसके पास सारी सब कुछ आ गई तो उसको लगा कि मैं राजा ही हूं ना, मैं तो कुछ भी कर सकता हूं कर वो है कि हम देखते कि वो आधीन नहीं माना। உடனே கர்த்தர் ஆசீர்வாதத்தை எடுத்து விடவில்லை. परमेश्वर ने तुरंत आशीष को नहीं रोका, ஆசீர்வாதம் இருக்கத்தான் செய்தது. आशीष तो था। இப்ப நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருந்துடக்கூடாது. अभी भी हम ऐसे सोच के नहीं रहना है நான் கர்த்தர் வசனத்தை மீறி தானே நடக்கிறேன், मैं परमेश्वर के वचन के विरुद्ध चलता हूं। என்ன பிரசங்கம் பண்ணாலும் அதை நான் தூரப்பட்டு என் விருப்பப்படி தான் நடக்கிறேன். कुछ भी प्रचार होने दो, मैं तो मेरे मन के अनुसार जीता हूं। ஆண்டவர் பயப்படல, ஆண்டரை எதிர்த்து தான் நடக்கிறேன். मैं परमेश्वर का तो भय नहीं मानता, நான் परमेश्वर நல்லா को தானே चलता हूं। இருக்கிறேன். मैं तो अच्छा ही நீ हूं। நல்லா தான் இருப்பீங்க கொஞ்ச நாளைக்கு. आप थोड़े दिन के लिए अच्छा ही रहोगे। சவுலுடைய வாழ்க்கை என்ன ஆனது கடைசியில? शाऊल की जिंदगी पर क्या हुआ? கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்தால் परमेश्वर के वचन के उल्लंघन चला तो கர்த்தர் பொறுத்து கொண்டு இருப்பார். परमेश्वर रुकता है, கொஞ்ச रुकता है, நாளிலே रुकता है। அவரில் இருந்த பரிசுத்தாவியை அதிலிருந்து எடுத்து விட்டார். थोड़े दिन में उसके अंदर का पवित्र आत्मा हटाया, அப்பவும் அவருக்கு அந்த வசதிகள் வாய்ப்புகள்லாம் இருக்கத்தான் செய்தது. तभी भी उसको सब संपत्ति धन तो था, அது இல்லை என்று இல்ல, नहीं ऐसा नहीं था। ஆண்டவர் ஒதுங்கி விட்டார். परमेश्वर हट गया, ஆண்டவர் அவனுக்கு ஒதுங்கி விட்டார் என்பதே அவனுக்கு தெரியவில்லை பாருங்க. परमेश्वर उससे हट गया ये शाऊल नहीं जाना। நான் நல்லா தானே இருக்கேன், ராஜா தானே, என்ன யாரு என்ன பண்ண முடியும்? उसको लगा मैं राजा हूं, मैं अच्छा ही हूं, मुझे कौन क्या कर सकता है? நான் நல்லா இருக்கேன், எல்லார் மத்தியில் நடித்துக் கொண்டே இருக்கிறேன். मैं अच्छा हूं करके सबके बीच में मैं तो ऐसे ही मतलब मैं नाटक कर रहा हूं। எத்தனை நாள் நீ நடித்தாலும் ஒரு நாள் பிசாசு ஒண்ணு போட்டு ஆட்டுவான். अगर कितना दिन भी तू अगर तू ये किया तो एक दिन शैतान पकड़ेगा तू। ஆண்டவருடைய கிருபை விலகி விட்டால் परमेश्वर की अनुग्रह हट गई तो கர்த்தரோட பொல்லாத ஆவி வந்து அட்டாக் பண்ணும். शाऊल को कि हम देखते कि एक बुरी आत्मा उसके अंदर आ गई। அப்ப யாரா இருந்தாலும் சரி, कोई भी हो கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்து நடக்க வேண்டும். परमेश्वर के वचन के भय मानकर चलना है। யாரா இருந்தாலும் जो भी हो, நீங்கள் திருச்சபையை கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். आप लोग कलीसिया के द्वारा आप लोग चुने गए, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். परमेश्वर के संतान हो। உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறார். आपको आशीष करने का परमेश्वर ने बड़ा योजना बनाया। கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் மீறி நடந்தால் वचन के उल्लंघन चले तो
கொஞ்ச நாள் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும், थोड़ा दिन तो आशीष होगा, ஆனால் முடிவிலே ஒன்றும் இல்லாமல் போய்விடும். अंत में कुछ भी नहीं होगा। அதனால நம்ம இதெல்லாம் வேதத்தில் ஆண்டவர் எழுதி பதிவு பண்ணி ये வைத்திருக்கிறார். सब शास्त्र पर परमेश्वर ने लिखकर इसे हमें दिया है। அவன் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகின்ற பொழுது वचन के ऐसी आधीन मानकर चले तो அந்த நோவாவை தேவன் ஆசீர்வதித்தார், उस नूह को परमेश्वर जिस तरह आशीष அந்த दिया, ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார், इब्राहिम को परमेश्वर किस तरह ஒரு அருமையான பிள்ளையை கொடுத்தார். अच्छा एक संतान दिया। திடீரென்று ஆண்டவர் வந்து சொன்னார், अचानक परमेश्वर ने कहा அவன் கொடுத்திருக்க உன்னுடைய ஒரே பிள்ளையா இருக்கிற ஈசாக்கு எனக்கு பலியிடு என்று சொன்னார். तुझे मैंने एक संतान दिया जो ईसाक तेरा बेटा, उसको जाकर मेरे लिए बलि दे। அவர் ஏதாவது யோசித்தாரா? कुछ सोचा क्या? ஆண்டவரே சொல்லுவது நீர்தானா? वो क्या परमेश्वर के उल्लंघन चलाओ? நீர் வந்து மனிதர்களை பலி கொடுக்க சொல்லுவீரா? क्या तुम मनुष्य को बलि देने के लिए क्यों बोलते हो? அவர் ஏதாவது கேட்டாரா? क्या उसने कुछ भी पूछा? ஒன்னும் கேட்கல. कुछ भी नहीं पूछा। ஆண்டவர் மேல் அன்புள்ளவராயிருந்தார், वो परमेश्वर से प्रेम करता था, ஆண்டவர் மேல விசுவாசம் परमेश्वर உள்ளவராயிருந்தார். को विश्वास करता था। பலி கொடுன்னு சொன்னா அடுத்த நாள் காலையிலே வேலைக்காரன் கூட்டு கொண்டு பையனையும் கூட்டு கொண்டு விறகு எடுத்துக்கொண்டு தீயை எடுத்துக்கொண்டு நேரே போய்விட்டார். और उसको कहा कि तेरे बेटे को बलि दे, तो अपने बेटे को लिया, नौकर को लिया, बलि देने के सारे सामान उठाकर बलि देने के लिए निकल चला। நடந்து போய் மூன்றாம் நாள் தான் ஆண்டவர் காட்டின அந்த மலையை பார்த்தார். चल चल कर गया, तीसरा दिन ही उसको पहाड़ दिखा जहां पर परमेश्वर उसको जाने बोले। ஆண்டவர் சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார் பாருங்க. परमेश्वर के वचन को ऐसे ही आधीन मानकर चला। ஏன்னா அவர் வேத வசனம் அவருக்கு தெரிந்திருந்தது, वचन उसको पता था, பிரசங்கத்தெல்லாம் கவனமா கவனித்திருந்தார். वो भी उसको जो प्रचार किया गया सुना, ஆண்டவர் பண்ண பிரசங்கத்தை ஆண்டவர் சொன்ன வார்த்தை இருதயத்தில் வைத்து जो வைத்திருந்தார். परमेश्वर ने वचन दिया उसको हृदय पर बसा कर रखा। ஆண்டவர் பலி கொடுக்க சொல்லிவிட்டார், परमेश्वर ने बलि देने कहा, ஆண்டவர் தானே சொல்லி இருக்கிறார். परमेश्वर ने तो कहा है அவனுடைய சந்ததி இந்த வானத்தில் நட்சத்திரங்களை போல இருக்கும் என்று சொல்லி तेरी இருக்கிறார். संतान आकाश में जितने तारंगन है उतना होगा। இந்த ஈசாக்கினத்தில் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறார். ईसाक से तेरी जो है संतान उत्पन्न होगी कर कहा। ஆண்டவருக்காக பலி கொடுத்து விட்டாலும் ஆண்டவர் திரும்ப உயிரோடு நமக்கு எழுப்பி தருவார் என்ற விசுவாசத்தோடு தான் அவர் போனார் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. उसको विश्वास था कि मैं इसको बलि दे दूंगा तो भी परमेश्वर उसको वहां से जी उठा के लेके आया, क्योंकि इसके द्वारा संतान होना। ஹalleluya. हालेलुया। நமக்கு அநேகத்துல விசுவாசம் வர மாட்டேங்குது. बहुत कार्य पर विश्वास नहीं आता। நம்ம இதை கொடுத்துட்டா இதை இழந்து போயிடுவோமே, ये दे देंगे तो ये खो जाएंगे, அது நமக்கு திருப்பி வந்து கிடைக்குமா? वापस कैसा मिलेगा? இந்த எண்ணத்துல தான் நம்ம இருக்கிறோம். ऐसे विचार में हम रहते हैं। ஆண்டவருடைய திட்டம் மகா பெரியதா இருக்கிறது. परमेश्वर की योजना बहुत बड़ी है। உங்கள் நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, तुम्हारी सोच मेरी सोच नहीं, உங்கள் வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல. तुम्हारी चाल चलन मेरी चाल चलन नहीं। அவ்வளவு பெரிய ஒரு திட்டம் உங்களை குறித்து வைத்திருக்கிறேன். पृथ्वी और आकाश के बीच में कितनी दूरी है, उतनी बड़ी योजना मैंने तुम्हारे लिए बना के रखा है। ஒரு காரியத்தை நீங்கள் கவனியுங்கள். एक कार्य को सुनो। 1945 ஆண்டிலே, और 1945वां साल में 1945 ஆண்டிலே 1945 साल में கிளிஃபோர்ட் பேரல் என்கிற ஒரு இளம் ஊழியர், और क्लिफोर्ड बैरल कर एक युवा सेवक, அவருடைய மனைவி பேர் பில்லி என்று பெயர். उनकी जो पत्नी का नाम बिल्ली था, அவர் திருமணம் செய்திருந்தார். शादी किया। அவர் திருமணம் முடிந்த உடனே போய்விட்டு குடும்பமாய் ஒரு வாரம் நாம எங்கேயாவது ஒரு ஹோட்டல்ல தங்கி விட்டு நம்ம வருவோம் என்று கடன் சென்றிருந்தார். वो लोग ने क्या सोचा, चलो विवाह हुआ है कहीं घूमने जाते, एक हफ्ता होटल पर रहते और वापस आते। அவர்கள் போய் பிரயாணம் போய் எந்த ஒரு ஹோட்டல்ல தங்க வேண்டும் என்று போனார்களோ, वे लोग चलकर जो होटल में जाकर रहने का सोचे थे, அங்கே போனவர்கள் ஏமாற்றம் தான் காணப்பட்டது. वहां पर जाकर हम देखते कि वे फंसाए गए। இவர் ஒரு ஊழியர், एक सेवक, ஆண்டவருக்கு பிரியமாகத்தான் இருக்கிறார். परमेश्वर का प्रिय जीता அங்கே है। போன உடனே जाते ही இப்பொழுது இந்த ஹோட்டலில் போதையில் உள்ள மக்கள் மறுவாழ்வுக்கு உள்ள மக்களுக்காக கொடுத்து விட்டோம். और उन्होंने क्या कहा कि ये होटल जो है कि बाकी रिहेबिलिटेशन के लिए दे दिया, இப்பொழுது நீங்கள் தங்க முடியாது अभी आप यहाँ नहीं रह सकते। என்று சொன்ன இந்த கஷ்டத்தோடு கூட बहुत कष्ट के साथ 2-3 கிலோமீட்டர் நடந்து போய் ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு கடை வைத்திருக்கிறவரோட போய் அவர்கள் ரிக்வெஸ்ட் பண்ணினார்கள். और वो थोड़ा 2-3 किलोमीटर चल के गए, वहां पर धंधा करने वाला एक इंसान बैठा था, उसके साथ बात किया। நான் புதிதாக திருமணம் முடித்திருக்கிறேன், मेरा अभी अभी शादी हुआ है, ஒரு வாரம் 2 வாரம் வெளியே இருந்துட்டு வரலாம்னு ஹோட்டலுக்கு வந்தாங்க, இடம் இல்லை என்று एक दो சொல்லிவிட்டார்கள். हफ्ता हम सोचे थे कि थोड़ा बाहर घूम के आएंगे, होटल में रहेंगे, लोग ने बोला जगह नहीं, ஆனபடியினாலே நாங்கள் வந்திருக்கோம் சொன்ன உடனே इसलिए हम आए कर कहा। அந்த கடைக்காரர் இவர்கள் மீது இரக்கம் வைத்து उस दुकानदार है, इन पर धंधा वाला है, इन पर दया कर என்னுடைய வீட்டிலே மேலே இருந்து எங்க தங்கி கொள்ளுங்க என்று मेरे சொன்னார். घर पर ऊपर जगह, आप लोग वहां पर जाकर रह जाओ। இவர்கள் அங்கே தங்கி ஊழியர் தான் அங்கே போய் தங்கி ये கொண்டார்கள். लोग भी सेवक है, ये ऊपर जाकर वहां पर रहे। பரவாயில்ல, போன இடத்துல
கிடைக்கல ஆண்டவர் அடுத்த இடத்தை इनको கொடுத்திருக்கிறார். लगा चलो परमेश्वर वहां पर जगह नहीं मिला तो परमेश्वर ने दूसरा जगह दिया. அப்ப அங்க தங்கியிருக்க வேளையில இவர்கள் கூடி ஜெபம் பண்ணுகிறதே அந்த கடைக்காரர் பார்க்கிறார். जब ये वहां पर ऊपर ठहरे थे तो वे लोग मिलकर प्रार्थना करते थे. नीचे के दुकानदार सुना, ஓ இவர்கள் கிறிஸ்துவர் போல இருக்கிறது. दुकानदार को लगा ये लोग मसीहा लोग हैं. அவன் உள்ளத்தில் அவருக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது. उसको एक हृदय में एक आनंद था. சார் நம்ம வீட்டுல மேல தங்க காட்டிலும் चलो अपने घर पर ऊपर ये लोग रहे. நம்முடைய நண்பர் கிறிஸ்துவ நண்பருக்கு அவர் வீடு நல்ல வசதியோட இருக்கிறத அங்கே கொண்டு விட்டு விடுவோம். और उसको लगा कि अपना घर पर उतना अच्छा नहीं है, मैं अपना एक दोस्त है जो मसीहा उसके घर पर छोड़ देंगे. இவரை கூட்டி கொண்டு போய் இந்த ஃபேமிலி அந்த கிறிஸ்துவ நண்பருக்கு அறிமுகப்படுத்தி அவர் வீட்டில் விட்டு விட்டார். उस मसीहा जो दोस्त जो धंधे वाले का था उसके घर पर जाकर इन दोनों को इसने सौंप दिया. அங்கே ஒரு வாரம் டைம்ல இவங்க அங்க இருக்கிறார்கள். वहां पर एक हफ्ते रहते वो दोनों. அப்பொழுது அந்த கிறிஸ்துவ நண்பர் तब वो है कि मसीहा में जो है जो அவர் ஒரு கிறிஸ்துவ கான்ஃபரன்ஸ் உள்ள ஒரு யூத் மீட்டிங் அவர் கடந்து செல்லுகிறார். वो एक यूथ मीटिंग के लिए जाता है. ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் தான் அது. वो एक मित्र है, वो एक यूथ मीटिंग एक बड़ा कॉन्फ्रेंस है उसके लिए जाता है. இவர்களும் கிறிஸ்துவ என்படினாலே ये लोग भी मसीहा इसलिए நீங்களும் வருகிறோம் நாங்களும் வருகிறோம் போவோம் கூட்டம் தானே அட்டெண்ட் பண்ணிட்டு வரோம். இவர்களும் கூட சேர்ந்து தம்பதியும் போய் விடுகிறார்கள். ये दोनों को भी पति पत्नी को भी बुलाया और लेके गया. பாருங்க நன்றாக அறிந்து கொள்ளணும். और अच्छे से जानना है ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் परमेश्वर के संतान है. ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறார்கள், परमेश्वर पर विश्वास रखे, அன்பு வைத்திருக்கிறார்கள், प्रेम रखा है. ஆனால் இவருடைய எதிர்பார்த்து போனார்கள். ये लोग है कि ये चाहते थे திடீரென்று வாய்க்கவில்லை. अचानक जो कार्य के लिए प्रार्थना करके गए वो आई नहीं. அதற்காக ஒரு ஆண்டவர் மீது அவர்கள் கோபப்படவில்லை. ये लोग परमेश्वर से नाराज नहीं हुए. அடுத்தால 1-2 கிலோமீட்டர் நடந்து போய் இன்னொரு இடத்துல அவர்கள் 2-3 தங்கினார்கள். किलोमीटर और चल के वहां जाके ठहरे. இவன் இந்த கிறிஸ்துவ நண்பர் வந்து மீட்டிங் அழைத்து கொண்டு செல்லுகிறார். ये जो मसीहा के दोस्तों इनको क्रिस्तु मसीह के मीटिंग में लेकर जा रहे हैं. அங்கே போன இடத்துல அந்த துதி ஆராதனை நடத்தக்கூடியவர் அன்று பார்த்து வரவில்லை. उस दिन हम देखते कि जो गीत की आराधना चलाने वाला उधर आया नहीं. அப்ப பாருங்க ஆண்டவர் இவரை குறித்து எப்படி எல்லாம் திட்டம் இவருக்கு முன்னால தெரியாது. परमेश्वर ने ये इंसान के बारे में किस तरह का योजना रखा है इसको पता ही नहीं था. அவர் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர், ये परमेश्वर का सच्चाई मानकर चले கர்த்தர் மீது அன்பு உள்ளவர், परमेश्वर पर प्रेम करने கர்த்தருடைய वाला, வார்த்தையை கைக்கொண்டு கீழ்ப்படிந்து वचन को நடக்கக்கூடியவர். मानकर चलकर आधीन मानने वाला. இன்னைக்கு மக்களிடத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படிதான் இல்லை. आज लोगों के बीच में परमेश्वर के वचन के अधीन मानकर चलना ये कार्य ही नहीं है. நிச்சயமா ஒரு நாள் இவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடுவார்கள் என்று நாம் கவலைப்படுகிறோம். हमें चिंता होती कि कोई ना कोई दिन ये लोग आशीष खो बैठेंगे. ரட்சித்த தேவன் உடனடியாக எல்லாவற்றையும் டக்குன்னு எல்லாம் பிடிங்கிற மாட்டார். उद्धार के बाद परमेश्वर तुरंत सब कुछ नहीं उठा लेता है. டைம் கொடுப்பார். समय देता है और समय देता है और समय देता है. 99% வரவரெல்லாம் கொடுத்து கொண்டே தான் இருப்பார். 99% आते तक समय देता रहेगा. 100% வரும்போது டக்குன்னு கட்டாயி அதோட அவனுடைய இது முடிந்து போய்விடும். 100% आते तुरंत वो वहां पर कट होता है. उसके बाद परमेश्वर की अनुग्रह बढ़ जाती है. பாவத்தில தானே இருக்கிறேன், इसलिए पाप में हूँ, தவறில தானே இருக்கிறேன், गलती में हूँ, நல்லா தானே இருக்கிறேன், अच्छा ही तो हूँ. சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம். जिसको बोलना है कहने दो. தயவுசெய்து தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்காதீர்கள். कृपया करके कहता हूँ परमेश्वर लोग आप ऐसे मत இன்றே रहो. ரட்சணிய நாள். आज ही उद्धार का दिन. திருந்த வேண்டும் என்றால் இன்றே திரிந்து கொள்ளுங்கள். सुधरना है तो आज ही सुधरो. கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். परमेश्वर के अधीन मानो, கர்த்தருடைய வார்த்தை वचन கீழ்ப்படியுங்கள். के अधीन मानो. உங்களை குறித்து பெரிய திட்டங்களை ஆண்டவர் आपके வைத்திருக்கிறார். बारे में परमेश्वर ने बड़ा योजना रखा है. பாருங்க இந்த துதியார நடத்தல இவர் உடனே இவர்கிட்ட கூட்டிட்டு போன நண்பர் உங்களுக்கு நான் துதியார நடத்தணும் இவர் மனைவி விட்டாச்சு இவர்கள் தான் துதி ஆராதனை उस நடத்தினார்கள். दिन गीत की आराधना करने वाले वर्शिप करने के लिए नहीं आए थे. तो ये पति और पत्नी को उन्होंने कहा दिया कि आप लोग इस गीत की आराधना को चलाओ. அந்த துதி ஆராதனை முடிந்த உடனே स्तुति की आराधना होते ही இவர்கள் மேடை விட்டு கீழே இறங்கினார்கள். ये लोग स्टेज से नीचे उतरे. அப்பொழுது அனௌன்ஸ் பண்ணுகிறார்கள். वहां पर अनाउंस करते हैं. இப்பொழுது ஊழியர் வந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவார். अब प्रचारक आएगा आपको. அப்படின்னா யங் பிரீச்சரா இருக்கக்கூடிய பில்லி கிரகம் வந்து அந்த ஸ்டேஜில் ஏறுகிறார். तब हम देखते हैं कि वो युवा प्रचारक बिली ग्राम जो है उस स्टेज पर चढ़ते. அன்றுதான் இந்த ஊழியர் பார்க்க ஓ இவர்தான் பில்லி கிரகம் இவர்தானே பார்க்க வேண்டும் ஆசையா நாம் இருந்தோம். तो उस जो है जवान सेवक जो है उसकी पति पत्नी को लगा कि यही बिली ग्राम है क्या, इनको देखने के लिए इतना दिन हम रुके थे. பாருங்க அந்த கூட்டம் முடிந்த உடனே सभा खत्म होते ही அந்த ராத்திரில அவங்க எல்லாம் கூடி பேசி उस रात को सब मिलकर बात किए. அந்த ஊழியரோட சேர்ந்து उस सेवक के साथ मिलकर கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்தாராம். 50 साल उसके बाद सेवकाई. ஹalleluya. हालेलुया. அப்ப ஆண்டவர் எவ்வளவு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर कितना बड़ा योजना रखा है. உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. हमारी सोच मेरी सोच नहीं. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் उनके बुलावट के द्वारा बुलाए गए தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு जो भी परमेश्वर से प्रेम करते हैं. அன்பு கூறுவன்னு என்ன அர்த்தம்?
परमेश्वर से प्रेम करने का கர்த்தருடைய मतलब வார்த்தை சொல்லிருக்க எல்லா காரியங்களையும் கடைபிடித்து நடப்பதுதான் அன்பு கூறுவது. परमेश्वर के वचन जो भी है सबको आधीन मानकर चलना. எதை செய்யாத என்று சொல்லுறோ அதை செய்யக்கூடாது. जो नहीं करना है उसे नहीं करना है, எதை செய்யணும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். जो करना है उसे निश्चय करना है. ஆசீர்வதிக்கிற தேவனாய் கர்த்தர் आशीष करने वाला परमेश्वर அவர்தான் திட்டத்தை வைத்திருக்கிறார். वो योजना बनाया, பாருங்க அது குறித்து எழுதியிருக்கிறார். वो लिखा है. 50 ஆண்டு காலம் இப்போ அவர் ஒரு பெரிய ஊழியமாக அவர் சேர்ந்து செய்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. 50 साल उसके बाद उन्होंने बिलीग्राम के साथ मिलकर सेवकाई की. அருமையான தேவனுடைய ஜனமே, प्रिय परमेश्वर के लोग, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். हम परमेश्वर के प्रसाद ஆண்டவருக்காக நிறைய பிரயாசப்படுகிறோம். परमेश्वर के लिए तो मेहनत करते, ஆண்டவருக்காக உழைக்கிறோம், பிழைக்கிறோம், கொடுக்கிறோம். परमेश्वर के लिए मेहनत करते, परमेश्वर के लिए सेवा करते, இவைகளெல்லாம் தேவனுடைய கணக்கிலே இருந்து கொண்டே ये இருக்கிறது. सब परमेश्वर की है, सब परमेश्वर उसकी सबकी एक அவர் कार्य ஏற்ற करते हैं. காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு सही समय पर आपको ऊंचा उठाने के लिए அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்கள். उसके बलवंत हाथ के अंदर आप लोग छुपे रहो. ஊர் நாட்டுல இந்த புதுசா மாடு பிடிச்சிட்டு வருவாங்க. गांव में देखो नए जो बैल को लेके आते हैं काम करने के लिए, அது நிலத்தை உழுவதற்கு அதுல ஏர்ல கட்டினா ஒழுங்கா போகாது. अगर देखते हैं कि वहां पर हल चलाने के लिए नए बैल को लेके आएगा तो तुरंत काम नहीं करता है. ஒழுங்கா போன மாடுனா ஒன்னும் பிரச்சனை இல்ல. जो कुछ कुछ सीधा चलने वाला सीधा चलता है, இல்லாட்டா அதை அடிச்சு திருத்தி அதை தார வச்சு குத்தி சரிப்படுத்தி விடுவாங்க. नहीं तो उसको मारकर पीटकर उसे मार मारकर उसको सिखाते हैं वो लोग. அப்போ அந்த மாடு அடங்காட்டி அடங்காம திமிருதுன்னு சொல்லிட்டு 4 அடி போடுவாங்க. अगर वो बैल समझो सुनती नहीं है, यहाँ वहां जाती तो उसको 2 मार मारकर सही करते हैं. இதை நாங்கெல்லாம் அந்த வேலையில இருந்திருக்கிறோம். हमने ये सब काम किया है. திமிருதுன்னு சொல்லி கயிறை போட்டு கட்டி இழுத்து பிடிச்சுக்கிட்டு அடிச்சு பிடிச்சு கரெக்டா அந்த வேலையை अगर वो வாங்கிடுவாங்க. बैल अगर कुछ नखरे करे तो हमें पता है किस तरह उसको रस्सी पकड़कर खींचना, किस तरह उसको मारकर सुधारना है. திமிருகிறது என்று சொல்லுவோம். हम बोलते हैं कि वो नखरे करता है. விசுவாசத்துல திமிருகிறவளா தான் இருக்கிறவளையே கீழ்ப்படிந்து இல்லை. कुछ कुछ विश्वासियों देखते हैं कि वे लोग ऐसे इस तरह नखरे करते हैं, वे लोग सुधरते नहीं. நீங்கள் அப்படி பண்ணினாலும் நாங்கள் ஒன்னும் சொல்ல போறதில்லை. आप लोग ऐसा करेगा तो भी हम कुछ नहीं बोलेंगे. நீங்கள் நல்லா இருந்தாலும் ஆண்டவர் கணக்கு கொடுக்க போகிறீர்கள். अच्छा रहोगे तो परमेश्वर को जवाब दोगे, நீங்கள் தப்பா நடந்தாலும் ஆண்டவர் கணக்கு கொடுக்க போகிறீர்கள். गलत चलोगे तो भी परमेश्वर को ही जवाब देना है. காரியம் என்ன? कार्य क्या है? ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். परमेश्वर उद्धार किया है. நமக்கு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். हमें हमारे पास एक बड़ा योजना रखा உயர்த்த है, திட்டம் வைத்திருக்கிறார். बड़ा योजना रखा நம்மை है, ஆசீர்வதிக்க திட்டம் आशीष வைத்திருக்கிறார். करने की योजना. நம்முடைய கடமை என்ன என்றால் हमारी कार्य क्या है? நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். परमेश्वर की वचन की आधीन मानकर चलना. இந்த ஆபிரகாம் அப்படித்தான் கீழ்ப்படிந்து நடந்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. इब्राहिम ऐसे आधीन मानकर चला करके देखते हैं. அழைத்த இடம் எந்த இடம்னு தெரியாம அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தார். जो भी बुलाया वो समय उसको आधीन मानकर चला. ஆனபடினால் தேவனை கர்த்தா அவர் ஆசீர்வாதத்தை அவர் மூலம் தான் எல்லாம் ஆசீர்வாதம் என்று जिसे நமக்கு. परमेश्वर ने आशीष किया उनके द्वारा ही सब कुछ आगे बढ़ा. கலாத்தியர்ல அவர் குறித்து எழுதியிருக்கின்ற பொழுது गलातियों में उनके बारे में लिखा है. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே गलातियों 3 अध्याय இவைகளெல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. वहां पर लिखा गया है. அங்க அப்போஸ்தலன் கடிந்து கொள்ளுகிறார். वहां पर प्रेरित है कि हम देखते कि डांटा है. முதல் வசனத்தை வாசிக்கலாம். पहले वचन को पढ़े. புத்தி இல்லாத கலாத்தியரே, முதல்ல புத்தி இல்ல, ஏன் உங்களுக்கு புத்தி இல்லைன்னு திட்டுறாரு. निर्बुद्धि गलातियों कर कर कहते हैं, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக तुम सत्य के विरुद्ध चलने के लिए. உங்களை மயக்கினவன் யார்? और हम देखते कि कौन है तुम्हें फंसाया. நிறைய பேர் சத்தியத்துல நடந்தாலும் बहुत सारे लोग सत्य पर चले तो भी தவறான உபதேசங்கள், और जो गलत जो कार्य, தவறான ஆலோசனைகளை கேட்டு गलत उपदेश, गलत आलोचना सुनकर சிலரில் புத்தி இல்லாமல் போய்விடுகிறார்கள். निर्बुद्धि बन जाते हैं. திருப்பி டிராக்ல எழுதிட்டு வந்து புத்தியாய் மாறிக்கொள்கிறார்கள். फिर उन्हें खींच कर लेके आना पड़ता है, फिर वो बुद्धि आता है. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். वही परमेश्वर चाहते हैं. நாம் தவறிலே போய்விடக் கூடாது. गलती में नहीं जाना है. தப்பு வந்தால் ஆண்டவரே நான் தப்பு செய்து விட்டேன், गलती हो तो भी ये परमेश्वर मैं गलती किया, माफ இனி कर. வாழ்க்கையில் ஒருபோதும் அந்த தப்பை செய்ய மாட்டேன். अभी मैं गलती नहीं करूंगा. अगर எப்படி कर தாவீது பக்தன் சொன்னாரோ, दाऊद भक्त कहता है, ஆண்டவரே இனிமேல் இந்த தப்பை செய்ய மாட்டேன். हे परमेश्वर मैं गलत नहीं करूंगा. உங்களை மயக்கினவன் யார் என்று கேட்கிறார். कौन तुम्हें फंसाया कर कर पूछता है. நீங்க ஆவிக்கிறவங்களா தானே இருந்தீங்க, आप लोग जो है कि जो आत्मिक लोग थे, நேற்றோட நல்லா தானே இருந்தீங்க, कल तक तो अच्छे थे, ஏன் புத்தி இல்லாம போய்விட்டீர்கள்? क्यों तुम्हें बुद्धि नहीं रहा? உங்களுக்கு புத்தி இல்லாமல் போகத்தான் உங்களை மயக்கினவன் யார் निर्बुद्धि बने जैसा रहने के तुम्हें किसने फंसाया? என்று அவர் அங்கே பேசுகிறார். वो कहता है, நீங்கள் ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்கள் आप लोग आत्मा में चालू किए. ஆண்டவருக்குள்ள வரும்னா இந்த உலகத்துல மாம்ச பிரகாரமா இருந்தோம் இல்லையா? परमेश्वर को जानने के पहले हम जो है इस दुनिया पर है मासिक रीति से जीते थे. ஆண்டவருக்குள்ள வந்தப்புறம் நம்ம ஆவிக்கிறவர்களா மாறி இருக்கிறோம். परमेश्वर के अंदर आते ही आत्मिक इंसान बन गए. ஆவினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் आत्मिक तौर से तुमने जो चालू किया, இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? अब क्या मासिक तरीके में तुम लोग खत्म करने वाले हो? நீங்கள் இத்தனை புத்தியினரோ? क्या तुम्हारे पास बुद्धि नहीं? நீங்கள் இவ்வளவு முட்டாள்களோ?
क्या आप लोग के ऊपर इतना निर्बुद्धि है? அப்படிதான் கேக்குறாரு பாருங்க. ऐसी पूछता है वो। இது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. शास्त्र पर लिखा गया है। அது எழுதிதான் கீழே எழுதுகிறார். वो लिखकर नीचे लिखता है। அப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். परमेश्वर ने इब्राहिम ने परमेश्वर पर विश्वास किया। அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. वो उसको धर्मी के समान माना गया। புத்தி இல்லாத கலத்திரன் திட்டிட்டு பாருங்க, ஆபிரகாம் பாருங்க, அவர் ஆண்டவர் சொன்னதெல்லாம் கீழ்ப்படிந்தார், அவரை போல இருங்கள் என்று சொல்லுகிறார். वो ऐसा डांट कर कहता है कि देखो इब्राहिम तो देखो परमेश्वर ने जो भी कहा उसका बोला, उसका मानकर चला। ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் யாரோ, इसलिए जो भी विश्वास के मार्ग में चलने वाले அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்கள், நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். वे इब्राहिम के संतान कर आप लोग को जानना है। நாமெல்லாம் ஆபிரகாம் சந்ததி என்று சொல்லப்படுகிறோம். हम सब इब्राहिम के संतान कर ஏன் இதை இப்படி சொல்லுகிறார் என்றால், क्यों कहते हैं? இங்கே நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால், सब लोग मसीह यीशु के विश्वास पर, நம்ம எல்லாரும் கிறிஸ்து இயேசு மேல் வைக்கிற விசுவாசத்தினால், सब मसीह यीशु के विश्वास पर தேவனுடைய பிள்ளைகளாய், புத்திரர்களாய், புத்திரிகளாய் இருக்கிறோம். परमेश्वर के पुत्र और परमेश्वर के पुत्री के समान है। இருக்கமா இல்லையா? है या नहीं? நம்ம எல்லாரும் தேவனுடைய, हम सब परमेश्वर के தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா? परमेश्वर के संतान है। ஞானசாமி பிள்ளைகளானோ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. बपतिस्मा लेकर जब हम परमेश्वर के बच्चे बन जाते तो அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். उनके बच्चे बन गए। ஏனெனில் உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானசாமி பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ, मसीह में जितने लोग बपतिस्मा पाए, நீங்கள் கிறிஸ்துவை நீங்கள் தரித்து கொண்டீர்களே. मसीह को आप लोग ने पहन लिया है। நீங்கள் கிறிஸ்துனுடையவர்களானால் मसीह के हो तो ஆபிரகாமின் சந்ததியாயும் इब्राहिम के संतान, வாக்குத்தத்தன்படியே சுதந்திரவாளியாயும் இருக்கிறீர்கள். वादा किया हुआ जो है कि संतान के समान हो। ஹalleluya. हालेलुया। ஆபிரகாமிலே ஆண்டவர் சொன்னார், इब्राहिम से परमेश्वर कहता है பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். पृथ्वी के सारे जाति तेरे अंदर आशीष किया जाएगा। அந்த சந்ததி கிறிஸ்து என்று எழுதப்பட்டுள்ளது. संतान मसीहा कर लिखा गया है। ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் इब्राहिम को आशीष का परमेश्वर நம்மை நிச்சயமாக ஒரு ஆசீர்வதிப்பார். हमें भी आशीष करेगा। அவர் போகிற இடத்தெல்லாம் பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொண்டார். जहाँ जहाँ जाता है वहाँ पर परमेश्वर के लिए हम देखते हैं कि वहाँ पर वो बलि देते हैं। யுத்தத்துக்கு போயிட்டு வந்த உடனே அவருக்கு அப்பம் ரசம் கொடுத்த மெல்கிசேதேக்கு தசமம் எல்லாவற்றிலும் தசமபாகத்தை கொடுத்தார். युद्ध जाकर आते ही ये मलकीजेदेक को हम देखते कि वो हर एक कार्य पर दशांश देते। அந்த ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. इब्राहिम धनी और बहुत धनी था करके देखते हैं। தேவன் எல்லா ஆகார வந்து ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். परमेश्वर ने सब आशीष रखा है। பெற்றுக்கொள்வதற்கு வழிமுறைகளும் ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். पाने के लिए मार्ग भी दिखाया है। ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படியே கற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर के वचन का ऐसी आधीन मानकर चलना है। மோசே பக்தனை குறித்து பார்க்கின்ற பொழுது मूसा भक्त के बारे में देखते हैं। அவர் வந்து ராஜா அரண்மனையிலே வாழ்ந்தார். राजा का जो है कि वो है कि वहां पर महल पर रहा, அங்கே வளர்ந்தார். वहां पर वो पला गया। ஆனால் அவர் ஒரு யூதர். वो एक यहूदी था। அவர் பிறந்த காலத்திலே வந்து பிள்ளைகள் எல்லாரையும் வந்து கொன்று போட்டு விட வேண்டும் என்று அரசன் வந்து கட்டளை जब பிறப்பித்தார். मूसा पैदा हुआ उस समय पर उस गांव के उस देश के सारे बच्चों को मार डालना कर राजा से आज्ञा आई। நமக்கு எல்லாருக்கும் தெரியும். हम सबको पता है। ஆனா அந்த பெற்றோர் அந்த பிள்ளை ஒரு கூடையில் வைத்து அப்படியே அந்த ராஜாவுக்கு வந்து மக வந்து அப்படி குளிக்கும் போது அந்த அதுல வைத்து அங்கே விட்டு விட்டார். माता जी ने बच्चे को हम देखते कि छोटे से एक टोकरी में डालकर पानी में ऐसा डालकर छोड़ दिया ताकि वहां पर रानी उसे उठा सके। அந்த அம்மா எடுக்க அந்த அம்மா எடுத்து இந்த குழந்தை ஒரு யூத குழந்தையா இருக்கு. அந்த குழந்தை சின்ன அழுத பால் கொடுக்கணும்னு கேட்கும்போது அதுக்குள்ள அக்கா வந்து நின்று ஒரு சைடுல பார்த்து கொண்டு அவ ஓடி போய் கேட்கிறாள், இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க ஒரு தாயை அழைத்து வரட்டுமான்னு கேட்கிறாள். और जब रानी उस बच्चे को देखती है तो बोलती है कि इसको दूध पिलाने के लिए कोई है क्या? तो उसके साथ जो भी थी उसकी जो बहन वो कहती है कि इसकी कोई किसी को मैं लेके आओ क्या? பாருங்க, தேவனுடைய ஒரு பிள்ளை வளர்ப்பதற்கு உனக்கு சம்பளம் தரமா, இந்த பிள்ளை நீ வளரு. परमेश्वर के बच्चे को पैदा करने के लिए उधर देखते कि उसे ही तनख्वाह दिया जाता है। ஆண்டவர் திட்டத்தை நம்ம அறிந்து கொள்ளவே முடியாது. परमेश्वर की योजना हम जान नहीं நம்ம सकते। ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். हम सबको ऐसी योजना बना के रखा है। பாருங்க, கரும்பு திங்கிறதுக்கு கூலியும் கொடுத்து தின்னு சொன்ன கதையா இருக்கிறது. और देखो ये तो ऐसा है कि गन्ना खाने के लिए भी उसको पैसा दिया जाता है और बोलते हैं तू गन्ना खा ले। இந்த ऐसा है। குழந்தைக்கு பால் கொடுத்து வளர்த்துட்டு நான் உனக்கு சம்பளம் தரேன். इस बच्चे को दूध दे के पिला, इसका तुझे तनख्वाह मैं दूंगी। அந்த அம்மாக்குள்ள பிள்ளை தான் அது. उस माता जी का ही बच्चा है। வளர்த்தாருங்க, बड़ा किया, சும்மா வளர்க்கல. ऐसी बड़ा नहीं किया। வளர்க்கும் போதே தேவனை குறித்ததான அறிவுகளை அத்தனையும் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். बड़ा करते समय ये परमेश्वर के बारे में हर एक ज्ञान उसको बोल के बड़ा किया। நம்ம எத்தனை பெற்றோர்கள் இன்றைக்கு நாம் பக்திக்குரிய வாழ்க்கையில பிள்ளைகளை வளர்க்கிறோம். हम में से आज कितना माता पिता
जो है कि परमेश्वर के कार्य भक्ति में हम बड़ा करते நம்ம बच्चों எத்தனை को। பேர் கண்டிப்போடு கூட பிள்ளையை வளர்த்து கர்த்தருக்கு வளர்க்கிறோம். कितने लोग हम बच्चे को सुधार कर बड़ा करते हैं। நல்ல பிள்ளைகள் மனம் போல சுத்த போடணும், நீ சுத்த போங்க, நாங்க கோயிலுக்கு போறோம், எத்தனை பேர் नहीं வருகிறீர்கள்? तो नहीं तो क्या तुम बच्चे जैसे जहाँ घूमने जाओ तुम्हें चर्च में आना तो आओ कर आप लोग कितने लोग ऐसे ही रहे। நீ பெரும்பனல் அடிச்சவன் பிள்ளை சாக மாட்டான்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். तू एक लाठी लेकर बच्चे को मारेगा तो बच्चा मरेगा नहीं। தப்பு செஞ்சா கண்டிச்சு கொண்டு வந்து சபையில் உன் கூட உட்கார வை. और है गलती करेगा तो उसे दो मार और यहाँ पर लेके भवन पर அந்த लेकर பிள்ளைகள் ஆண்டவரை அறிந்து கொள்ளட்டும். बच्चे लोग परमेश्वर को जानने दो, பக்தியில வளருவார்கள். परमेश्वर के भक्ति में बड़ा होने दो। முதிர் வயதில் அவர்கள் உங்களுக்கு ஆறுதலா இருப்பார்கள். और बुढ़ापे में भी तुम्हारे लिए वे तसल्ली के समान होंगे। பிள்ளைகள் மனது போல நீங்கள் வளர விட்டு விட்டால் बच्चे को अपने विचार के अनुसार छोड़ दे तो ஜெபம் பண்ணுவோம் ஜெபம் பண்ணுவோம் என்னைக்கா ஒரு நாள் அப்படிலாம் ஒன்னும் ஆண்டவங்க எழுதி வைக்கவில்லை. प्रार्थना करे कभी तो आएगा ऐसा परमेश्वर ने लिख के नहीं रखा है। ஜெபமும் பண்ண வேண்டும், प्रार्थना करना है பிள்ளைகள் தவறுதலை கண்டித்து நாம் சரியாக வந்து எந்த பாதையில் நடத்தணும் அந்த பாதையில் நாம் நடத்த வேண்டும். और बच्चे लोग गलत करे तो जो रास्ते में चलाना है उसमें भी चलाना है। மனம் போல விட்ட பிள்ளைகள் अपने मन में छोड़ दिया तो मन के अनुसार மகா மோசமாய் போய் விடுகிறார்கள். बहुत हम देखते कि बुरी बन जाते हैं, அவர் பாவத்திலே மூழ்கி விடுகிறார்கள். पाप में डूब जाते हैं, பாவமே உலகம் என்று நினைக்கிறார்கள். पाप ही दुनिया समझते हैं, அதற்கு பிறகு உட்கார்ந்து அழுதும் பிரயோஜனம் கிடையாது. मत रोके भी फायदा नहीं। இப்ப பாருங்க, இந்த இவர் மோசே வந்து இன்னும் பெரிய ஆளாஞ்சிட்டு அவங்க அம்மா கூட இல்ல. क्या मूसा बहुत बड़ा इंसान था? ऐसा नहीं। ஒரு குறிப்பிட்ட வயசுல வளர்த்து கொண்டு பாலெல்லாம் மறந்தன கொண்டு வந்து ராஜார மேல விட்டுறணும். कुछ समय तक हम देखते कि वो दूध पीता रहा, उसके बाद उसको लेकर के राज के महल में छोड़ा गया। அப்ப 5 வயசு ஒரு 10 அந்த காலத்துல வந்து அவர்கள் அப்படி இருந்திருக்கலாம். அப்ப அந்த காலத்திலே ஆண்டவரை பத்தி அவ்வளவு தீவிரமா சொல்லி வச்சிருக்கா பாருங்க. उस समय पर ही परमेश्वर के बारे में उसको उतना बोलकर सिखाया गया। அவர் வளர்ந்து ஒரு பெரிய லெவல்ல வந்த உடனே बढ़कर आया तो ஆண்டவரோட பேச ஆரம்பிக்கிறார். परमेश्वर से बात करने लगता है। அங்கே இவர் வந்து யூத ஜனங்கள்லாம் அடிமைகளாக அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். यहूदी लोग हम गुलामी किए गए। அதைத்தான் இங்கே எபிரேயர் அதிகாரத்தில் எழுதியிருக்கின்ற பொழுது वहाँ इब्रानियों पर लिखा गया है, விசுவாசத்திலே மோசே தான் பெரியவனான போது विश्वास में जब मूसा बड़ा हुआ, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று எண்ணப்படுவதை வெறுத்து फिरौन की जो है पुत्र कर जो है वो जो ऐसा पुकारना उसे वो ना चाहा। ஆண்டோட பிள்ளையாத்தான் நம்ம ஜீவிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்த உடனே परमेश्वर के जो बच्चे के समान जीना कर निर्णय लिया, அந்த ராஜ வாழ்க்கை எனக்கு தேவையில்லை என்று வெறுக்கிறார். राजा की जिंदगी चाहिए नहीं कर उसे देखते कि वो उसे इनकार करता है। அங்க இருக்க அநித்தியமான பாவ சந்தோஷங்களும் எனக்கு வேண்டாம். वो जो है पाप की संतुष्ट मुझे नहीं चाहिए। தேவனுடைய ஜனங்களோடு சேர்ந்து துன்பம் இருந்தாலும் அதை நான் அனுபவிப்பேன். परमेश्वर के लोगों के साथ जितनी कठिनाई होगी वो मैं अनुभव करूंगा। நான் இப்படி தேவனுக்கு பிரியமாய் காணப்பட்டு परमेश्वर का प्रिय रहकर இனி வரும் பலன் மேலாம் நோக்கமாய் இருப்பேன். अभी जो आगे आने वाली जो है प्रतिफल पर आंखें लगाए रखूंगा। எகிப்தில் உள்ள இந்த பொக்கிஷங்களை பார்க்கிலும் मिस्र की जितने भी है धन, இந்த ராஜ வாழ்க்கை ராஜ அரண்மனை எல்லா வாழ்க்கைகளை பார்க்கிலும் राजा की जो जिंदगी ये सब छोड़कर கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினார் என்று எழுதப்பட்டுள்ளது. मसीह के द्वारा जितना दुख आती है बहुत बड़ी सौभाग्य कर उनको लगा। அருமையான தேவனுடைய ஜனமே, प्रिय परमेश्वर के लोग, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். उद्धार पाए, நாம் கிறிஸ்துக்காக பெரிய பாடுகளை இன்னும் சகிக்கவில்லை. परमेश्वर के लिए बहुत बड़ा हमने कष्ट नहीं किया है। ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தந்து நம்மை ஆசீர்வாதமாகத்தான் வைத்திருக்கிறார். परमेश्वर ने हमें आशीष कर आशीष रखा है। நாம் இன்னும் ஆண்டவருக்காக உழைக்க வேண்டும் பிழைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பா உழைக்கலாம் பிழைக்கலாம். और परमेश्वर के लिए जीना है उठने तो हम निश्चय कर सकते हैं। இப்ப பாருங்க, நம்முடைய வாலிபர்கள் எல்லாம் இங்கிருந்து புறப்பட்டு போய் அவர் ஊழியத்தை தான் செய்து விட்டு வருகிறார்கள். यहाँ पर जवानों जाकर वहां पर एक सेवकाई कर आ रहे हैं। அவர்கள் வேலைகள் மத்தியிலும் பிரயாசம் எடுத்ததை செய்கிறார்கள். उनके काम के बीच में भी ये लोग प्रयास उठाकर जाते हैं। அப்ப அவர்களை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உயர்த்துவாரா உயர்த்த மாட்டாரா? परमेश्वर आशीष करेगा या नहीं करेगा? உயர்த்த மாட்டாரா? करेगा ही नहीं करेगा? கண்டிப்பாக உயர்த்துவார். निश्चय बड़ा करेगा। பிரயாசப்படுவன் பலனில் முந்தி அவன் பங்கு பெறுவான். जो प्रयास उठाता है वो है प्रतिफल में सबसे आगे जाता है। கொடுத்த தாளந்து குழியை தோண்டி உள்ள புதைச்சு வச்சிடக்கூடாது. अगर परमेश्वर ने जो तालन दिया उसको खड्डा खोदकर अंदर छुपा के नहीं रखना है। அவனை ஆண்டவர் கையங்காலும் கட்டி கொண்டு இருளத்தி கொண்டு போடுன்னு சொல்லுறார். परमेश्वर ने बोला उसका हाथ पैर को लाके बांध और उसको बाहर फेंक कर நம்மை रखा। ரட்சித்து விட்டார். परमेश्वर ने उद्धार किया சும்மா है। சாப்பிட்டுட்டு சும்மா உட்கார்ந்துட்டு தூங்குறதுக்காக அல்ல அருமையானவர்களே. ऐसी खा पी कर सोना नहीं प्रेमियों। அப்படிதான் கொடுக்கப்பட்ட தாளந்தை பயன்படுத்த விட்டால் நாம வந்து ஐயோ என்று நாம வந்து கை விரிக்கக்கூடியவர்களா இருப்போம். ऐसे परमेश्वर ने जो तालन दिया है उसको हमने उसको उपयोग नहीं किया तो हम ऐसे ही रहेंगे। நம்முடைய நண்பர்கள் உற்றார்கள் உறவினர்கள் நம்ம ஊரார் தேசம் எல்லாரும் சுவிசேஷத்தை சொல்லுவோம். हमारे गांव वाले रिश्तेदार अड़ोस पड़ोस सबको सुसमाचार ஆண்டவர் என்ன சொல்லிருக்காரு அவர்கள் சொல்லி அவர்களை சபைக்கு அழைத்து வருவோம். परमेश्वर ने कहा है उसे कहकर उन्हें कलीसिया पर ले आए। ஆத்மாதயம் செய்வோம். आत्मा की जो लिखा அவர் है வானமண்டலத்தில் உள்ள அவர்கள் வந்து அந்த சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. आकाश मंडल में सूर्य के समान चमकेंगे। ஹalleluya. हालेलुया। நீங்கள் நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? आप लोग भलाई करेगा तो आपको क्या महिमा नहीं? ரட்சிப்புகளை நீங்க அனைவரும் நடத்தி பாருங்க.
उद्धार में आप लोगों को चलाकर देखो, அவர்கள் உங்களுக்கு வந்து நன்மைகளை செய்வார்கள். वे लोग आप लोग को भलाई करेंगे. நீங்கள் ஆண்டவருக்குள்ள நன்மை செய்கிறீர்கள், परमेश्वर के लिए आप लोग करते हो, ஆண்டவர் அங்கே வாய்க்கால்களை ஏற்படுத்துகிறார். और परमेश्वर वहां पर सोता बहाता है, அங்கிருந்து ஆசீர்வாதம் புறப்பட்டு உங்களை நோக்கி வரும். वहां से आशीष आपकी ओर दौड़कर आती है. இதற்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். इसलिए परमेश्वर के वचन का अधीन मानकर चलना है. இந்த பக்தர்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள், भक्त तो परमेश्वर के वचन के अधीन माने, அவர்கள் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर के आशीष को पाकर के शास्त्र कहती है. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலே போதித்து வளர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். बच्चों को परमेश्वर की जो भय में बड़ा करने का परमेश्वर कहते हैं. நாம் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், उद्धार पाए, கிறிஸ்துவின் அன்பினால் நம்முடைய உள்ளத்தை முதலாவது நிரப்ப வேண்டும். परमेश्वर की प्रेम से हमारे हृदय को भरना. யோவான் 14:15 வசனத்தை வாசிக்கலாம். 14-15 पढ़े कोई? யோவான் 14:15. यूहन्ना 14 अध्याय 15 वचन को कोई पढ़ सकते हैं? நீங்கள் என்னிடத்திலே அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை நீங்கள் கைக்கொள்வீர்கள். और यहाँ पर लिखा गया, यदि तुम मुझसे प्रेम रखते हो तो मेरी आज्ञाओं को मानोगे. கற்பனையில கர்த்தருடைய வசனங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. आज्ञाओं का मतलब परमेश्वर का वचन कर शास्त्र के கர்த்தரிட்ட கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்வீர்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. परमेश्वर की आज्ञाओं को आप लोग मानकर चलोगे. நீங்கள் மெய்யாகவே அன்பாய் இருந்தால், निश्चय अगर आप लोग प्रेम करते तो, ஆண்டவர் மெய்யாக அன்பாய் இருந்தால், परमेश्वर पर निश्चय प्रेम करते तो, ஆண்டவர் சொல்லுகிற அத்தனை கிரியைகளையும் நீங்கள் செய்வீர்கள். परमेश्वर जो भी कहते वो सारा करोगे. நீங்கள் அன்பாய் இல்லாவிட்டால் अगर प्रेम नहीं करोगे तो நீங்கள் எதையுமே நீங்கள் சாதிக்க முடியாது. कुछ भी नहीं कर सकते. அதான் ஆண்டவருடைய அன்பும் விசுவாசமும் வேண்டும். इसलिए परमेश्वर कहता है कि प्रेम और विश्वास இந்த ரெண்டு யாரிடத்தில் இருக்கிறதோ जिसके पास है, அவர்கள் தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு वे கீழ்ப்படிவார்கள். लोग परमेश्वर के अधीन मानकर चलेंगे. அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒருவர் கீழ்ப்படியவில்லை என்றால், परमेश्वर के वचन के अधीन कोई माना नहीं तो ஆண்டவரை குறித்த விசுவாசமும் அவர்களிடத்தில் இல்லை. परमेश्वर पर विश्वास नहीं है. ஆண்டவர் மீது அன்பு கூறுவோம் என்று அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். परमेश्वर पर प्रेम करते करके वे लोग झूठ बोलते. அல்லது வசனத்தின் நடந்தால் எல்லோருக்கும் நன்றாக தெரிகிற கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறார். वचन के अनुसार चलो तो इनको पता कि ये परमेश्वर का இவர் बच्चा है. கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறார். परमेश्वर का उसे सही मानकर चलता है. கண்டிப்பாக சொல்லுவார்கள். निश्चय बोलेंगे. ஏன்னா ஆண்டவரே சாட்சி கொடுப்பார் என்று எழுதப்பட்டுள்ளது. क्योंकि परमेश्वर वहां पर गवाही देगा करके लिखा அந்த गया. கர்த்தர் வார்த்தை உடனடியாக கீழ்ப்படிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். इसलिए तुरंत अधीन मानना सीखना है. அதுக்கு நம்ம உறுதியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். इसके लिए हमें तुरंत अपने आप को सौंपना है. எதற்குன்னு ஒப்பு கொடுக்கமா? பரிசுத்தமா வாழணும் பொறுத்த பரிசுத்தமா வாழுவோம். पवित्रता के लिए हमने सौंपा तो हम पवित्रता से जिएंगे. இல்ல பாவத்திலும் வாழ்ந்து பார்க்கலாம்னு நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க பாவத்திலும் अगर வாழ்வீர்கள். पाप में भी थोड़ा जीकर देखेगा अपने आप को सौंपोगे तो आप लोग पाप भी करोगे. நீங்கள் பரிசுத்தத்தில் வாழ்ந்தால் உங்களுக்கு ஜீவனா உள்ள வாழ்க்கை, पवित्र में जियोगे तो जीवन, நீங்கள் பாவத்தில் வாழ்ந்தால் மரணத்தின் வாழ்க்கை. पाप में जियोगे तो मृत्यु की எதை जिंदगी. தெரிஞ்செடுக்கணுமோ ஆண்டவர் நம்மிடத்தில் விட்டு இருக்கிறார். जो चुनना है परमेश्वर हमें हमारे हाथ में छोड़ा है. நீ நன்றா இருக்கும்படி நீ வந்து பரிசுத்தமானதை செய், तू सही रीति से जीने के लिए நன்மையானதை செய். भलाई को चुन ले. தினந்தோறும் அடுத்தபடியாக வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். हर रोज शास्त्र को पढ़ना है. और அநேக இடத்துல வேத வாசிப்பு கிடையாது, बहुत सारे लोग शास्त्र नहीं அதை पढ़ते, தியானிக்கிறது கிடையாது, ध्यान नहीं करते, அதை கொண்டு ஜெபித்து ஆண்டவரோடு பேசுவது கிடையாது. उसको लेकर बात कर कर परमेश्वर से आशीष नहीं पाते. ஆனா வேதத்தை வாசிக்கிறது கர்த்தருடைய கட்டளை என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. और वे लोग शास्त्र नहीं पढ़ते तो परमेश्वर की आज्ञा क्या यही पता नहीं. கர்த்தர் என்னென்ன நன்மைகள் எல்லாம் எத்தனை பக்தர்கள் செய்திருக்கார் என்று அவர்களுக்கு परमेश्वर தெரியவில்லை. क्या क्या भलाई रखा है, भक्तों को क्या क्या बोला है कर नहीं पता. அருமையான தேவனுடைய ஜனமே, हे प्रिय परमेश्वर के, ஆண்டவர் நாம் கீழ்ப்படிவோம். परमेश्वर के अधीन माने. பக்தர் கீழ்ப்படிந்த பக்தர்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்று பெரிய நீதிமான்களாய் காணப்பட்டார்கள். और भक्त हम देखते हैं कि परमेश्वर के अधीन मान के चले कितना आशीष पाए. அவர்களை குறித்து தான் வேதத்தில் ஆண்டவர் எழுதி शास्त्र வைத்திருக்கிறார். कहती है நாமும் அப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவோம். हम भी ऐसे रहेंगे. தவறு இருந்தால் உடனே திருத்திக் கொள்ள வேண்டும். गलती होगा तो तुरंत कबूला உடனே எழுந்து ஆண்டவரே இதுவரை நான் தப்பு செய்து விட்டேன், हे परमेश्वर अब तक गलती किया, உம்முடைய வார்த்தையை மீறி விட்டேன், आपके वचन के उल्लंघन चला, நான் அதற்கு தூரமாய் போய்விட்டேன், दूर चला गया, என்னை மன்னித்தருளும். माफ कर दे प्रभु. பாருங்க, தாவீது ஒரு பாவம் செய்து விட்டார். दाऊद एक गलती किया, ஐயோ ஆண்டவரிடத்தில் கதறினார். परमेश्वर के पास रोया, ஆண்டவரே பரிசுத்தாவை என்னை விட்டு நீர் எடுத்து விடாதிரும். हे पिता पवित्र आत्मा मेरे से मत छीन ले, எனக்கு பரிசுத்தம் என்னை விட்டு எடுத்து விடாதிரும். पवित्र आत्मा मेरे से हटा मत देना உம்முடைய प्रभु, சமூகத்தை விட்டு என்னை தள்ளி விடாதிரும். आपके समूह से मुझे मत हटाना. உடனே மனம் திரும்பினார். तुरंत मन फिराया. ஹalleluya. हालेलुया. இந்த மனம் திரும்புவதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். वो मन फिराना ही परमेश्वर चाहते हैं. மனம் திரும்பாமல் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் मन नहीं फिरा के पाप में जिया तो பிசாசர் உன்னை நரகத்துக்கு
இழுத்து கொண்டு போய்விடும் என்று வேதம் சொல்லுகிறது. और जो है शैतान तुझे नरक की ओर ले चलेगा. நாம் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கின்ற பொழுது परमेश्वर की जो भय मान कर चले, அவரை பாருங்க, அதுக்கு பிறகு அந்த ஒரு பாவத்தோட ஒரு பாவமே செய்யவில்லை என்று எழுதப்பட்டுள்ளது. पाप के बाद दाऊद ने पाप ही नहीं किया कर அவரை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. परमेश्वर उनके बारे में गवाही देते कर शास्त्र में लिखा गया है. அப்ப நம்ம குறித்து ஆண்டவர் கண்டிப்பா சாட்சி கொடுக்கணும். हमारे बारे में परमेश्वर गवाही देना है. இவன் என்னுடைய அன்பான மகன், ये मेरा प्रिय இவள் என்னுடைய அன்பான மகள், प्रिय बेटी, எனக்கு பயந்து நடக்கிறவர்கள், भय मानकर चलने वाले, வசனத்தை கைக்கொண்டு वचन நடக்கிறவர்கள், के अधीन मानकर चलने वाले, எனக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள், मेरे अधीन मानकर நான் चलने இவரை वाले, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். वो आशीष ही आशीष करूंगा. ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் इब्राहिम परमेश्वर की बात நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். आशीष तुझे आशीष ही आशीष करूंगा. அப்படிதான் ஆசீர்வதித்தார். ऐसा आशीष நாமும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள आप வேண்டும். भी ऐसे आशीष पाना है. நமக்கு அருமையான ஒரு தருணத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். अच्छा मौका परमेश्वर ने हमें दिया. வார்த்தைகளை கேட்ட உடனே वचन सुनते ही நான் உடனே மனம் திரும்ப வேண்டும். तुरंत मन फेराना है. நாத்தான் போய் தாவீதை எச்சரித்த உடனே नातान जाकर जब दाऊद को चेतावनी दिया, இன்னொரு நாள் வாங்க என்று சொல்லவில்லை. दाऊद ने नहीं कहा कि एक और दिन உடனே आओ. கீழ்ப்படிந்தார் பாருங்க. तुरंत आधीन माना. அவர் 40 ஆண்டு காலம் அவர் ஆட்சி செய்தார். 40 साल उसने राज किया. அவர் என்ற இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் அவரை குறித்து சாட்சி परमेश्वर சொன்னார். कहते कि मेरे हृदय के जो बहुत प्रिय है दाऊद. நம்ம எத்தனை பேரை குறித்து ஆண்டவர் இன்னார் இன்னாருடைய இருதயத்துக்கு ஏற்றவர் என்று ஆண்டவர் சொல்ல முடியும்? आज हम में से कितनों को देखकर परमेश्वर कह सकते कि ये मेरा हृदय का बहुत प्रिय है कर கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். थोड़ा हम सोच के உண்மையிலே ஆண்டவர் நம்மளை பார்த்து இவள் என்னுடைய பிரிய இருதயத்துக்கு ஏற்றவள், क्या ये आज परमेश्वर हमको देख के कह सकते कि ये இந்த சகோதரன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், ये भाई ये बहन मेरे हृदय की बहुत पसंद है करके परमेश्वर कह सकता है क्या? சற்று சிந்தித்து பாருங்க. आज थोड़ा सोच कर देखिए. உணர்வடையுங்கள். सुन आइए. தவறு இருந்தால் திருத்திக் கொள்ள வேண்டும். गलती रहेगा तो सुधार இல்ல लीजिए. ஆண்டவர் சித்தத்தின் நடந்தால் சந்தோஷப்பட்டுக் கொள்ள வேண்டும். परमेश्वर की इच्छा के अनुसार है तो खुश हो जाओ. இன்னும் ஆவிக்கிறவர்களை வளர்ந்து பெருக வேண்டும். और अपनी जिंदगी में आगे बढ़ना है. நமக்காக வைத்திருக்கிற ஆசிரமங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். आशीष जो रखा है पा लेना है. இந்த உலகத்தில் ஜீவிக்கிற வரையிலும் दुनिया पर जब तक जीते हैं, கர்த்தருக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். परमेश्वर के अधीन मानकर चलना है. கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். परमेश्वर की इच्छा करना है. கர்த்தருடைய வசனங்களை கைக்கொண்டு நடக்க வேண்டும். वचन के अधीन मानकर चलना है. நாமும் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ வேண்டும். हम भी पवित्र से जीना है. நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையில சரியாக வளர்க்க வேண்டும். अपने बच्चों को भी परमेश्वर की जो कार्य पर बढ़ाना है. அவர்களும் ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்ள वे வேண்டும். लोग भी आशीष भरपूर रीति से पाना அவர்கள் है. சமுதாயத்தில் நல்லவர்களாய் நிற்க வேண்டும். वे लोग भी हम देखते हैं कि समुदाय में எல்லோராலும் अच्छे नाम போற்றக்கூடிய देना है. பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். सभी लोग है कि उनको तारीफ करते हुए நம்முடைய बच्चे வாழ்க்கை को சரியாக இருந்தால்தான், हमारी जिंदगी सही हो तो நாம் உண்மையுள்ளவர்களாய் இருந்தால்தான் सही रीति से जिए तो நம்முடைய பிள்ளைகளும் நல்லவர்களாய் இருப்பார்கள். हमारे बच्चे भी सही रहे. நம்முடைய பிள்ளைகள் உண்மையுள்ளவர்களாய் இருப்பார்கள். बच्चे भी सही रीति से जिएंगे. நீதிமானுடைய பிள்ளைகள் பிச்சைக்காக இறந்து நின்றது இல்லை. और धर्मी के बच्चे भीख कभी मांगे நீ नहीं. கடன் வாங்க மாட்டா, நீ கடன் கொடுப்பாய். तू है कि तू नहीं लेगा कर्ज कर्ज देगा. நம்ம என்னைக்கு இப்படிதான் கை நீட்டோம், இப்படி நீட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. हम हमेशा हाथ ऐसा देंगे, ऐसा देने का जरूरत नहीं. ஏன் ஆண்டோட வார்த்தை கை கொள்ளாட்டும் கடத்தை தான் வாங்கிட்டு இருக்கணும். अगर परमेश्वर का वचन नहीं माना तो फिर बार बार हम देखते हैं कि लेना पड़ेगा पैसा कर्ज. இப்ப அதுக்காக இப்ப வீடு வாங்குறோம், லோன் போடும் கட்டுறோம், அதை சொல்ல வரல. घर के लिए लोन लेते हैं उसके बारे में नहीं कहता हूँ. எனக்கு சாப்பிடறதுக்கு வழியில எனக்கு அதுக்கு வழியில வாங்கிட்டே அலைஞ்சிட்டு இருக்க கூடாது. मेरे को खाने का रास्ता नहीं, मेरे को जीने का रास्ता नहीं. ஆண்டவர் அப்படி நம்ம சந்திக்கவில்லை, அப்படி ரட்சிக்கவும் இல்லை. परमेश्वर ने ये रहने के लिए उद्धार नहीं किया. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். सर्वशक्तिमान परमेश्वर அவர் நன்மை ஏராளமாய் தருகிற தேவன் தான். भरपूरी रीति से भलाई दिया है. ஹalleluya. हालेलुया. உனக்கு குறைவே வராது. तेरे को कमी नहीं होगी. நீதிமானுடைய பிள்ளைகள் ஒருபோதும் அப்பத்தை இறந்து நின்றதை என் வாழ்க்கையிலே காணவில்லை என்று எழுதப்பட்டுள்ளது. धर्मी के बच्चे कभी भी भीख नहीं मांगा है, मैंने जिंदगी में नहीं देखा करके लिखा है. அப்படியே அதுக்கு ஆப்போசிட் சைடுல அப்படி வாழாவிட்டால் அதனுடைய பலன் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். और अगर यही इसकी उल्लंघन अगर कोई जिया तो उसकी जो प्रतिफल अच्छी नहीं होगी. ஒருவன் தேவனுக்கு பிறகு நீதிமானாய் நடந்தால் परमेश्वर के सामने धर्मी जिया அவனுக்கு तो பிறகு அவனுடைய பிள்ளைகளும் நன்றாய் இருப்பார்கள் என்று उसके எழுதப்பட்டுள்ளது. बाद उनके संतान भी अच्छे रहेंगे. அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய परमेश्वर के जो वचन सुनने वाले परमेश्वर के लोग, மனம் திரும்புதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். परमेश्वर चाहते कि मन फेराओ, நாம் சரியாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் सही எதிர்பார்க்கிறார். रीति से जीना अगर परमेश्वर चाहते தேவனுக்கு हैं, பிரியமாக வாழ வேண்டும் என்று परमेश्वर के எதிர்பார்க்கிறார். पसंदीदा जिंदगी जीना परमेश्वर चाहते हैं. அதுல அடுத்த ஆள்கிட்ட போய் இது என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்று ஆண்டவர் சொல்ல முடியாது. और फिर अगर सही रीति से जीने तो परमेश्वर दूसरे को जाके नहीं कह सकते ये मेरा बेटा बेटी है. நிற்பார், இந்த பக்கம் சாத்தானுடைய தூதர்கள் நிற்பார்கள். यहाँ देखते हैं कि शैतान और उसके दूत खड़े रहेंगे या परमेश्वर उनके लोग खड़े रहेंगे. என்னுடைய பிள்ளை என்று ஆண்டவர் சொல்ல போனால் परमेश्वर जब कहेंगे ये मेरा संतान है, இல்ல அவன் என்னென்ன பாவம் அவள் என்னென்ன பாவத்தை சேர்ந்து பாவத்தில் ஊறிக்கொண்டிருக்காள் என்னுடைய ஆள் தானே அவன் கை போட்டு கூட்டிட்டு போயிடுவான். अगर परमेश्वर ने ऐसा कहा
कहा अगर जिंदगी सही नहीं तो शैतान बोलेगा नहीं तुम तो सही नहीं कहते, ये लोग ने यार- बहुत पाप किया, ये मेरे बच्चे। யாரும் எதிலுமே தப்ப முடியாது. कोई भी किसी से नहीं बच सकता। எல்லாம் வெளியரங்கமாய் நிறுவனமாய் எல்லாம் தெரிஞ்சாதான் இருக்கிறது. और देखो सब कुछ बाहर आया हुआ है, सब कुछ हम देखते हैं कि परमेश्वर के सामने खुल्लम खुला है। நமக்கு ஆண்டவர் வேதத்தை எழுதி கையில கொடுத்திருக்கிறார். शास्त्र को लिखकर परमेश्वर ने दिया है, வேத வசனங்களை நமக்கு திட்டோட்டமா எழுதி கொடுத்திருக்கிறார். वचन लिखकर सही रीति से दिया है। ஆண்டவருக்கு பயந்து நடந்தால் परमेश्वर के भय मानकर चले, எப்பொழுதும் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறோம் பாக்கியவான். हमेशा परमेश्वर के भय मानकर चलने वाला धन्य है। அப்ப எப்பொழுதும் ஆண்டவருக்கு பயந்து நடக்க வேண்டும். हमेशा परमेश्वर को भय मान, எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு பயந்து நடக்க வேண்டும். हर कार्य में भय मान, ஆண்டவர் சித்தம் செய்வதாக காணப்பட வேண்டும். परमेश्वर की इच्छा करने ऐसा होना है, ஒருபோதும் குறைவு வராது. कभी भी कमी नहीं होगी। பக்தர்களை பாருங்க, भक्तों को देखो, யாரை பார்த்தாலும் ஆண்டவருக்காக உழைத்தார்கள், பிழைத்தார்கள், கொடுத்தார்கள். அவர்கள் வந்து செல்வ சீமானத்தான் இருந்தார்கள். सारे कार्य के लिए परमेश्वर के लिए दिया, परमेश्वर के लिए मेहनत किया, वे लोग धनी ही थे, அவர்கள் எந்த குறைவும் இல்லை. कोई कमी नहीं थी। ஆண்டவருடைய வார்த்தை கை கொண்டு நடந்தால் परमेश्वर के वचन के आधीन मानकर எழுதப்பட்ட அத்தனை ஆசீர்வாதம் நம்ம மீது வந்து பலிக்கும் என்ற வேதம் சொல்லுகிறது. आशीष उन पर आएगा। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के लोग, இந்த பக்தர்களை போல भक्तों के जैसा நம்ம ஆண்டவர் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவோம். परमेश्वर के वचन के ऐसी आधीन मानेंगे, கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிவோம். परमेश्वर वचन के आधीन நாம் मानेंगे, கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது आधीन मानकर चले நீ तो, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் मेरे वचन का आधीन माना तो உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். तुझे आशीष और आशीष का मूल உன் பேரை बनाऊंगा, பெருமைப்படுத்துவேன். तेरे नाम को बड़ा நீ करूंगा, ஆசீர்வாதமாக இருப்பாய் आशीषित होगा। என்ற வாக்குத்தத்தம் நம்மிலும் பலிக்கட்டும். ये जो वादा हम पर भी पूरा होने दो, நம் ஒவ்வொரு மேலும் வரட்டும். हम एक पर आए, ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லட்டும். परमेश्वर हमारे बारे में भी कहे, அப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவோம். ऐसा हम रहे, ஆசீர்வாதத்தை நிறைவாய் சுதந்திரித்துக் கொள்வோம். भरपूर रीति से पाए, கர்த்தருக்குள் எழுந்து பிரகாசிப்போம். परमेश्वर को उठकर प्रकाश में கர்த்தர் रखे। அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். परमेश्वर वही चाहते हैं, நம்மை குறித்தும் ஆண்டவர் சாட்சி கொடுக்கட்டும். परमेश्वर हमारे बारे में वही गवाही दे। நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் பிரியமான சாட்சியாக மாறட்டும். हमारा जिंदगी परमेश्वर में गवाही रूपी जिंदगी हो, அப்படியே வாழ்வோமாக, ऐसी जिएंगे, அப்படியே ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோமாக. ऐसे ही चलेंगे। கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर में आशीष करे। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया।